கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த இரண்டாவது சனிக்கிழமை உபவாச ஆராதனை மாத்திரமல்ல, ஒரு சுகமளிக்கும் ஆராதனையாக நடத்த வேண்டுமென்று கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே பேசினபடியினால் அப்படி தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் சுகமளித்தல் ஆராதனை நடத்துகிறார். ஏனென்றால் முழு சுவிசேஷத்தில் அது ஒரு பாகமாக இருக்கிறது. அதை நாம் விட்டுவிடக்கூடாது என்று அவர் சொல்லுகிற அறிவுரை ஏற்றுக்கொண்டு இந்த 2026ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு இரண்டாவது சனிக்கிழமையும் சுகமளித்தல் ஆராதனை நடைபெறும். தேவ பிள்ளைகள் கூடி மட்டும் உபவாசத்தோடு வந்து உங்கள் விடுதலையும் சுகத்தையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பிசாசியல் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். பிசாசியல் உடல் சார்ந்த மண்டலம், டிமானாலஜி. சங்கீதம் 103 1 முதல் 5 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி ஜெபித்து அவருடைய வார்த்தைக்காக கடன் செல்வோமாக. பிரைஸ் லார்ட் ஜீசஸ். நன்றியப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார். ஆமேன். தேங்க்யூ லார்ட். கரங்களை தட்டி பாடு. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களாய் சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களாய் சுகமானேன் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டார், பலவானாய் மாட்டு. கரங்களை தட்டி பாடும். பலவீனம் சுமந்து கொண்டார், பலவானாய் மாட்டி விட்டார். இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே,
ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உபவாச நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து ஆண்டவரே உம்மை பாடி உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்த பிரதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய வசனங்களை வாசித்த உம்முடைய மகளை ஆசீர்வதியும். விசேஷமாக தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே இந்த சுகமளித்தல் ஆராதனையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி ஆண்டவரே பலகீனத்தோடு வியாதியோடு பிசாசின் தொல்லைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை பெற்று போகத்தக்கதாக தேவனுடைய கரமானது தேவனுடைய வல்லமையானது இறங்கி அசைவாடி கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே நீர் எங்கள் மீது இரக்கமாய் இருந்து ஒரு விஷயம் எங்களுடைய குறைகள் குற்றங்கள் மீறுதல்கள் முறுமுறுப்புகள் பரிவான பாவங்கள் சகலத்தையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசினுடைய கிரியைகளை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆகையால் தேவனுடைய ஆவியானவர் எங்களுடைய அதிகமாக எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிசாசை குறித்து பேசும் பொழுது பிசாசுக்கு அதிகமான கோபங்கள் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் தேவனே உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகமுடியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை அடியனுடைய நாவுகளை பிடித்து கொண்டு பேசும்படியாக உம்முடைய அபிஷேகம் அடியனை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை அடியனுடைய நாவிலிருந்து புறப்பட செய்து ஒவ்வொரு வியாதியஸ்தர்களை சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த சுகமளித்தல் ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று நம்முடைய பிள்ளைகள் செலுத்தின காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமற் போக மட்டும் நம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கனமகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரலாம். நாம் அவருடைய வார்த்தைக்கு செல்வோம். அல்லேலூயா. பிசாசியல் டிமோனாலஜி, உடல் சார்ந்த மண்டலம். பிசாசியல் என்ற செய்தியை இந்த கடைசி காலத்துக்குரிய தீர்க்கதரிசி மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதில் 3 பாகங்கள் இருக்கிறது. ஒன்று உடல் சார்ந்த மண்டலம், இன்னொன்று மத சார்பான மண்டலம், இன்னொன்று மயக்கி இழுக்கும் ஆவிகள். நாம் இன்று சுகமளித்தல் ஆராதனையாக இருக்கிறபடியினால் இந்த உடல் சார்ந்த மண்டலத்தில் அவர் எப்படி கிரியை செய்கிறான் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். ஆகையால் பிசாசில் என்பதன் பேரில் நாம் இப்பொழுது பார்க்கலாம். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். ஆமென். கவனிங்க, இப்பொழுது முதல் காரியமாக ஒரு தீய ஆவி, டெமான் என்றால் எப்படி இருக்கும்? அநேக மக்கள் ஒரு தீய ஆவியை குறித்து பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நல்லது. இப்பொழுது ஒரு தீய ஆவி, பிசாசு, சாத்தான் என்றெல்லாம் அவன் அழைக்கப்படுகிறான். தீய ஆவி, பொல்லாத ஆவி, அது சாத்தான் என்றும் பிசாசு என்றும் அழைக்கப்படுகிறதை நாம் காண்கிறோம். அது எல்லாவற்றுக்கும் ஒரே வார்த்தை தான். ஆனால் ஆங்கிலத்தில் அது டார்மெண்டர் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு அர்த்தம் வேதனைக்குட்படுத்துகிறவன், தீங்கிழைக்கும் ஒருவன் என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் டார்மெண்டர் என்ற வார்த்தைக்கு வேதனைக்கு உட்படுத்துகிறவன், தீங்கிழைக்கிற ஒருவனாக இருக்கிறான். இன்றைக்கு அநேக மக்களுக்கு வேதாகமம் அதில் ஒன்றுமே இல்லை. அது பழைய காலத்தவருக்கு, மேலும் இன்னுமாக தாத்தா பாட்டி வாசித்த ஏதோ ஒரு பழைய ஏதோ ஒரு பழைய கருப்பு புத்தகம் அல்லது அதே போன்ற ஏதோ ஒன்று என்பதாக இருக்கிறது. ஆனால் அது தவறாகும். அது ஒவ்வொருவருக்குமே. ஆகவே தீய ஆவிகள் நம்மை தொந்தரவு செய்கின்ற வேதனைக்குட்படுத்துகிறவைகள் ஆகும்.
நம்முடைய உடல் சார்ந்த மண்டலத்தில், நம்முடைய சரீரத்தில் வியாதிகள் எப்படி வருகிறது, கிருமிகள் எப்படி வருகிறது, எப்படி நோய்கள் வருகிறது, எப்படி பலகீனம் வருகிறது, இது எல்லாவற்றுக்கும் மூல காரணம் இந்த பிசாசு மாத்திரமே. ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், இது எல்லாவற்றுக்கும் காரணம் அதுதான். அவன் வேதனைக்கு நம்மை, ஆகவே இந்த தீய ஆவிகள் நம்மை தொந்தரவு செய்கின்ற வேதனைக்கு உட்படுத்துகிறவைகள் ஆகும். வியாதி தானா வராது, வியாதியை கொண்டு வருகிறது பிசாசு தான். ஆமென், கவனிக்க வேண்டும். இப்பொழுது மனிதருடைய ஆத்மாவுக்குள் வருகின்ற தீய ஆவிகள் இருக்கின்றன. அது என்னவெனில், சொல் நடையில் இதை கூறுகிறேன், அது ஆத்மாவுக்குள் வருகின்ற ஒரு தீய ஆவி. நம்முடைய ஆத்மாவுக்குள்ள மனுஷன் 3 கூறுகளால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான், உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஒன்று ஆத்மா, ஆவி, சரீரம், அல்லது ஆவி, ஆத்மா, சரீரம். நமக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறது. கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். அந்த ஆவியின் சுபாவம் என்பதுதான் ஆத்மா. ஆவியின் சுபாவம் என்பது என்ன? ஆத்மா. அடுத்து சரீரம். இந்த 3 மண்டலங்களிலுமே பிசாசு கிரியை செய்ய முடியும். அதனால் இன்றைக்கு நம்ம பார்க்கப்படுறது இந்த உடலில் அவன் எப்படி கிரியை செய்கிறான். மிக முக்கியமான ஒரு செய்தி. அது ஆத்மாவுக்குள் வருகின்ற தீய ஆவி, ஆத்மாவை வேதனைக்குட்படுத்துகின்ற ஒன்றாகும். அநேக சமயங்களில் ஒரு கால் மனநோயால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நபரை உங்களால் காண முடியும். இப்பொழுது அவர்கள் ஒரு மனம் திரும்பின நபராக, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராக, ஆனால் இன்னுமாக முழுவதுமாக பித்து பிடித்தவர்களாக இருப்பார்கள். மனநோய் என்று சொல்கிறோம், ஹிஸ்டீரியா. அந்த மனநோயின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மனநோய் என்பது ரட்சிக்கப்பட்ட ஒருவருக்கு வரக்கூடும். ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு பித்து பிடித்தவர்களைப் போல மனநோய் ஒன்று இருக்கும். ஆனால் அவர்கள் அந்த ரட்சிப்பை, ஆத்மாவில் பெற்றிருந்த ரட்சிப்பை இழந்து போக மாட்டார்கள். அது எங்கு இருக்கிறது? அவருடைய நோய் சரீரத்தில் இருக்கிறது, ஆத்மாவில் அல்ல. அதை தீர்க்கதரிசி தெளிவாக சொல்றார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு விட்டான், ஏதோ விபத்தில் அவன் அடிபட்டு, அவனுடைய மூளையில் அடிபட்டு, தலையில் அடிபட்டு, ஒருவேளை அவன், அது என்ன சொல்லுவாங்க, ஹோமான்னு சொல்லுவோம். சுய நினைவு அற்ற ஒரு ஹோமா நிலைக்கு தள்ளப்படுகிறான். அவனுடைய மூளை பாதிக்கப்பட்டு சுயநிலைவு இல்லாதபடிக்கு எதையோ பிதற்றி கொண்டும் எதையோ பேசிக்கொண்டு இருக்கிறான். ஆனால் ஹோமோ என்ற நிலை வரும்போது பேசவே முடியாமலும் போய்விடும். ஆனால் அவன் ஏற்கனவே ஆத்மாவில் பெற்றிருந்த அந்த ரட்சிப்பை, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அது அங்குதான் இருக்கிறது. நன்றாக கவனிக்கணும். ஆத்மா வேற, சரீரம் வேற. ஒருவேளை அவன் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஒரு நபராக இருந்து விபத்திலே அந்த மூளை பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட ஒரு சில ஆண்டுகள் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் அவன் பெற்ற ரட்சிப்பை அவன் இழந்து போவதில்லை. ஏனென்றா ரட்சிப்பு ஆத்மாவில் வருகிறது. ரட்சிப்பு சரீரத்தில் வரல. ரட்சிப்பு எங்கே இருக்கிறது? ஆத்மாவில் வருகிறது. அவனுடைய ஆத்மா இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு விட்டது. அது நன்றாக கவனிக்கணும். அப்படியானால் இந்த சரீரத்தில் இருக்கிற பலகீனத்தையும் நோய்களையும் கொண்டு வருகிறது யாருன்னா பிசாசானவன். ஆமென். அதை நன்றாக கவனிக்க வேண்டும். அதை தீர்க்கதரிசி அழகாக சொல்றார் பாருங்க. அந்த நபர்
அவர்கள் ஒரு மனம் திரும்பின, அதாவது திரும்ப அது முக்கியமான பாயிண்ட். அநேக சமயங்களில் ஒரு கால் மனநோயால் பீதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபரை உங்களால் காண முடியும். இப்பொழுது அவர்கள் ஒரு மனம் திரும்பின நபராக, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவராக, ஆனால் இன்னுமாக முழுவதுமாக பித்து பிடித்தவர்களாக இருப்பார். புரியுதாங்க? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. புரியலன்னா ஒன்ஸ் மோர் திரும்ப சொல்றேன். பித்து பிடித்தவர்களாக இருக்கிறதுனால அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், அபிஷேகம் பெறாதவர்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அவர்கள் ஏற்கனவே பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள். அது சரி. அதற்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பே கிடையாது. சரீரத்தில் பித்து பிடித்து ஹிஸ்டீரியா போன்ற நோய்கள் வந்ததற்கும் ஆத்மாவுக்கும் என்ன கிடையாது? சம்மதமே கிடையாது. ஆனால் ஆத்மாவுக்குள் நுழைகின்ற பிசாசும் இருக்கிறது. ஆமென். பாருங்கள், அது ஒரு வேதனைக்குட்படுத்துகிறவன் ஆகும். அவர்களை வேதனைக்குள்ளாக்குகின்ற ஏதோ ஒன்று. இப்பொழுது எல்லா வியாதிகளும் முதலாவது நாம் காண வேண்டியது என்னவென்றால், எல்லா வியாதிகளும் பிசாசினிடம் இருந்துதான் வந்தன. புரிஞ்சியா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் என்ற வார்த்தைக்கு அப்படியே ஆக கடவுதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அது தேவனுக்கு தான் மகிமை கொண்டு வரும். அப்போ எல்லா வியாதிகளும் எங்கிருந்து வருகிறது? பிசாசினிடமிருந்து வருகிறது. ஏன்னா தேவன் வியாதி உள்ள மனிதனை சிருஷ்டிக்கல. தேவன் என்ன செய்தார் என்றால், அவரை போன்று செம்மையானவனை சிருஷ்டித்தார். தேவன் மனிதனை செம்மையானவனாக, பரிபூர்ணம் உள்ளவனாக, நல்ல ஆரோக்கியம் உள்ளவனாக அவனைத்தான் சிருஷ்டித்தார். ஆனால் இந்த பிசாசு தான் நம்முடைய சரீரங்களில் என்னத்தை கொண்டு வருகிறான்? வியாதிகளை கொண்டு வருகிறான். ஆகையால் தேவன் வியாதிகளின் ஆக்கியோன் அல்ல. நீ தேவனுக்கு கீழ்ப்படியாத பொழுது மறுபடியுமாக தேவனுடைய வீட்டிற்கு கொண்டு வரும்படியாக என் மேல் எந்த ஒரு வியாதியை வைக்க சில சமயங்களில் சாத்தானை தேவன் அனுமதிக்கிறார். நல்லா கவனிக்கணும், முக்கியமான பாயிண்ட். எனக்கு அந்த வியாதி வருது, எனக்கு அது வருது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். சாத்தான் நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். கவனிய, அவன் பின்வாங்கி போயிருந்தால், கீழே கொஞ்சம் மறுபடியுமா, தேவனுக்கு கீழ்ப்படியாத பொழுது, வார்த்தையை விட்டு விலகும் பொழுது, தேவனை ஆராதிக்காதபடிக்கு, தேவனுடைய ஆராதனைக்கு செல்லாதபடிக்கு ஏனோ தானோ என்று வாழ்கிறவர்களுக்கு தான் இந்த வியாதிகளை பிசாசு தேவன் அனுமதிக்கிறார். நீ தேவனுக்கு கீழ்ப்படியாத பொழுது மறுபடியுமாக தேவனுடைய வீட்டிற்கு கொண்டு வர முடியாது. மறுபடியும் அவனை கொண்டு வரணுங்கிறதுக்காக என் மேல் எந்த ஒரு வியாதியை வைக்க சில சமயங்களில் சாத்தானை தேவன் என்ன செய்கிறாரா? அனுமதிக்கிறார். அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் பின்வாங்கி போய்விட்டோம்னால் அங்கே என்ன நடக்கிறது என்றால், ஒரு பிசாசு அவனை விட்டு போகும். அவன் இன்னும் சரியில்லை அப்படின்னு சொன்னால் எத்தனை பிசாசு வரும்? 7 பிசாசுகளை அழைத்து கொண்டு வரும். அல்லேலூயா. அது மறுபடியும் 7 பிசாசுகளை அழைத்து கொண்டு வருமாக சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவ பிள்ளைகளை கவனிங்க. ஆகையால் வியாதியை தேவன் அனுமதிக்கிறார், பிசாசை சாத்தானை தேவனை அனுமதிக்கிறார். ஆனால் தேவனுடைய இருப்பிடம் வியாதி அல்ல, தேவனுடைய இருப்பிடம் மரணம் அல்ல. தேவன் நித்திய ஜீவன் உள்ள ஒரு மனிதனைத்தான் சிருஷ்டித்தார். ஆனால் பிசாசு என்னவா இருக்கிறான்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு. வேதம் சொல்லுகிறது மரணத்துக்கு அதிகாரி தான் பிசாசு. மரணத்தை கொண்டு வரதே அவன் தான். மரணத்தை தள்ளி போட முடியும் தேவனால, மரணத்தை கொண்டு வர முடியும் பிசாசால. எசேக்கியா தேவ சமூகத்தில் ஜெபித்தான். கர்த்தர் என்ன செய்தார்? உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர் என்று தேவனுடைய தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக சொல்லப்பட்டது. ஆனால் அவனோ சோர்புறமாக நின்று, தேவனே உம்முடைய பாதத்தில், உம்முடைய பார்வையில் நான் உத்தமனாக நடந்தேன் அல்லவா என்று அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் 15 வருஷம் இன்னும் ஆயுளை கூட்டி கொடுத்துட்டார்.
அதே தேவன் இன்றைக்கும் நமக்கு செய்ய முடியும். நமக்கு 80 வயது ஆகுதுன்னா 95 வயது வரைக்கும் கூட்டி கொடுக்க முடியும், 110 வயது வரைக்கும் கூட்டி கொடுக்க முடியும். அவரால் முடியும். அல்லேலூயா. கவனிங்க. ஆனால் வியாதி அதன் துவக்கம் பிசாசினிடமிருந்து தான் வருகிறது. நல்லா கவனிக்கணும். நமக்கு எந்த வியாதியா இருந்தாலும் அதுக்கு காரணமே பிசாசு தான். நம்மை சரிபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் அந்த வியாதி வருகிறது? பிசாசை தேவன் அனுமதிக்கிறார். பின்வாங்கி போனான். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ஒருவர் தேவனை விட்டு பின்வாங்கி போனானா கண்டிப்பா அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. பிசாசை தேவன் அனுமதிப்பார், வியாதியை தேவன் அனுமதிப்பார். நன்றாக கவனிங்க. அப்பொழுது நாம் அதை தேவ சமூகத்தில் இருந்து உணர்ந்து மறுபடியும் தேவனுடைய வீட்டுக்கு நாம் வர வேண்டியது அவசியம். அல்லேலூயா. கவனிங்க. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவன் வியாதி மற்றும் மரணத்தின் ஆக்கியவனாக இருப்பார் என்று ஒரு மனிதன் நம்புவான் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அதாவது அவர் என்ன சொல்றார்? நம்முடைய பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் வியாதி மரணத்தின் ஆக்கியவனாக இல்லை என்று அர்த்தம். ஆமென். அவர் மரணத்தை கொண்டு வர மாட்டார், அவர் ஜீவனை கொண்டு வருகிறார். அவர் வியாதியை கொண்டு வர மாட்டார், அவர் சுகத்தை கொண்டு வருகிறார். சுகமளித்தல் எப்பொழுதுமே இயேசுவின் இடத்திலிருந்து வருகிறது. ஏன்னா என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னார். வியாதியை கொண்டு வருவது பிசாசு, சுகத்தை கொண்டு வருவது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாருங்கள், இப்பொழுது நாம் கவனிக்கலாம். அவர் முன்பு அவ்வாறு இல்லை, எப்பொழுதுமே அவர் அவ்வாறு இருக்க மாட்டார். ஏனென்றால் அவர் ஒரு சுகமளிப்பவர். கீழ்ப்படியாமையால் தேவன் மரணத்தை அனுமதிக்கிறார். ஆதாமும் ஏவாளும் தேவன் கொடுத்த அந்த வார்த்தை, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்திற்கு கனியும் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திற்கு கனியை புசிக்க கூடாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் அங்கு மரணம் வந்தது. ஆமென். அதுதான் காரியம். ஏனென்றால் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தால் ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன வந்திருக்காது? மரணமே வந்திருக்காது, வியாதியே வந்திருக்கிறாது, பலகீனமே வந்திருக்காது. அவர்கள் கீழ்ப்படியாதது நிமித்தம் இன்றைக்கு நாமும் அந்த வம்சத்தில் வியாதிகளை சுமக்கிறோம். ஆகையால் தேவன் மரணத்தை அனுமதிக்கிறார். மரணம் செய்யக்கூடியது என்னவென்றால், தேவன் இதை லேசான ஒரு ஒற்றை குதிரை வண்டியில் சேணம் பூட்டினார். அது நம்மை, ஒரு விசுவாசியை, தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக இழுத்துச் செல்லுகிறது. ஆனால் மரணம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு வேறு பிரித்தல் என்று அர்த்தமாகும். மரணம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? வேறு பிரித்தல். தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்தார். நமக்கு மரணம் என்று வரும் பொழுது நம்முடைய சரீரத்தை விட்டு தேவன் தம்முடைய ஆவியை திரும்ப பெற்றுக் கொள்கிறார். அது வேறு பிரித்தல். அதாவது ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்லும். அதுக்கு பேர் தாங்க மரணம், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் மனிதன் மரித்த பிற்பாடும் வாழ்கிறான். அவன் பாவியா இருந்தாலும் வாழ்கிறான், அவன் பரிசுத்தவானாக இருந்தாலும் வாழ்கிறான். என 7 பரிமாணங்களிலே நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். ஒரு மனிதன் மரித்த பிற்பாடு 5வது பரிமாணத்திற்கு சென்று அங்கு வேதனைப்படுகிறான். அது ஆபிரகாம் மடியிலே ஐஸ்வர்யவானோ லாசரும், ஐஸ்வர்யவானும் மரித்து போகிறான், லாசரும் மரித்து போகிறான். லாசரு 6வது பரிமாணத்தில் ஆபிரகாமுடைய மடியிலே தேற்றப்படுகிறான். ஐஸ்வர்யவானோ என்ன செய்கிறான்? 5வது பரிமாணத்தில் சென்று அந்த அக்கினியிலே அவன் வெந்து கொண்டிருக்கிறான். மரித்த பிற்பாடும் அவன் வாழ்கிறான்.
ஒரு பரிசுத்தவானும் மரித்த பிற்பாடு வாழ்கிறான், ஒரு பாவியும் மரித்த பிற்பாடு வாழ்கிறான் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். கவனிங்க. ஆனால் மரணம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு வேறு பிரித்தல் என்று அர்த்தமாகும். இயேசு என் வசனங்களை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கூறினார். மேலும் அவர், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்றார். பாருங்க, இயேசு மரித்தவனும் பிழைப்பான். லாசர் மரித்து போனான், அவனுக்கு என்ன வந்தது சொல்லுங்க? லாசர் எப்படி மரித்தான்? விபத்தில் மரித்தானா? வியாதி வந்து மரித்தான். அவன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று இயேசுக்கு சொல்லப்பட்டது. அந்த வியாதியை பிசாசு அவனுக்கு கொண்டு வந்திருக்கலாம். அது அவனுடைய விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சைக்காக கொண்டு வந்திருக்கலாம். அந்த வியாதிப்பட்டு அவன் மரித்து விட்டான். ஆனால் இயேசு வந்த பொழுது அவனை உயிரோடு எழுப்பி காண்பித்தார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசு மரித்தோரை எழுப்புகிறார். பிசாசு மனிதனை மரணத்துக்குள் கொண்டு போகிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேறு அர்த்தமே இல்லை. எனக்கு வியாதி அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு அப்படின்னு எதுவுமே சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இங்கே ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறேன் பாருங்க. நம்ம அதை அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் தீர்க்கதரிசி இங்கே ஒரு காரியத்தை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அதாவது ஜலதோஷம் சாத்தான் அதை எனக்கு கொடுத்தான். நீங்கள் வியாதி என்னன்னா கை கால் முடங்கி ஹார்ட் ஃபெயிலியர் அது இதுன்னு நினைக்கிறேன். ஜலதோஷம் வந்தால் கூட அதை பிசாசுன்னு தீர்க்கதரிசி சொல்கிறார். எனக்கு ஒரு 10 நாட்களுக்கு மேலே ஜலதோஷம், தொண்டவலி, இருமல், சளி என்று தொல்லைப்படுத்தி கொண்டிருந்தது. அப்போ தான் நான் புரிந்து கொண்டேன், தேவன் என்னை மலேசியா நாட்டில் வல்லமையாக பயன்படுத்தினார். சாத்தானுக்கு அதை பொறுக்க முடியல. ஏன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி கர்த்தர் அடியனை பயன்படுத்தினால சாத்தான் என்ன பண்ணிட்டான், எனக்கு அந்த ஜலதோஷத்தை கொண்டு வந்து கொடுத்தான். நீங்கள் இந்த சீசன்னு சொல்லுவீங்க, சீசன்னு கிடையாது. தீர்க்கதரிசி சொல்கிறாரு ஒரு இடத்துல, ஆதிவாசிகள் பழங்குடியினர்கள் எந்த சுத்தத்தையும் கடைபிடிக்கிறது இல்லையா. புழு பூச்சிகளை கூட எடுத்து அப்படியே உதறிட்டு தூக்கி வாயில் போட்டு சாப்பிட்ருவாங்க. எந்த இடத்துலையும் படுத்து தூங்குவான். அவனுக்கு தலையணை தேவையில்லை, பெட்ஷீட் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. தெருவில் படுத்து கொண்டிருக்கிற அந்த யாசகர்களை பாருங்கள். அவங்களுக்கு வீடு இருக்கா, பெட்ஷீட் இருக்கா, தலையணை இருக்கா, கட்டில் இருக்கா? ஒன்றும் கிடையாது. சும்மா தெருவில் பாயை விரிச்சு படுத்து தூங்கிடுவான். பாய என்ன, ஒரு துணியை விரிச்சு படுத்து தூங்கிட்டுப்பான். அவனுக்கு கூட வியாதி வராது. அப்படின்னா வியாதியை கொண்டு வர்றது யார்? சுத்தம். நம்ம பாதுகாக்கிறது. அதனால தான் நம்ம வியாதி வராமல் பாதுகாக்க முடியும் அப்படின்னா இல்லவே இல்லை. ஒரு நாளும் கிடையாது. நீங்கள் எவ்வளோதான் நம்மை சுத்தமாக காத்து கொண்டாலும் என்ன வருகிறது? சாசு வியாதி வர்றது. கவனிங்க, எங்கே கவனிங்க. எல்லாரும் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். யாரும் சர்ச்சுக்குள்ள வரும்போது செல்ஃபோனை ஆனில் வைக்கக்கூடாது. ஏன்னா செய்தி இங்கே இருக்குது. பைபிள் வாசிக்கிறவங்க மட்டும் பைபிளை திறந்து வைங்க, மற்றவங்க பைபிளையும் மூடிடுங்க. உங்கள் நோட்டையும் பேனாவை எடுத்துக்கொண்டு குறிப்பு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல். நேரடியாக இங்கே பாருங்கள், செய்தியை கவனிங்க. ஆகையால் ஜலதோஷம் சாத்தான் அதை எனக்கு கொடுத்தான், நான் அதை திரும்ப அவனுக்கே கொடுத்தேன். வடக்கு நோக்கி திரும்புதல் என்ற செய்தியிலே தீர்க்கதரிசி சொல்றார். ஜலதோஷம் கூட வந்ததா? ஒரு 10 நாட்களுக்கு மேலே என்ன பாடாம்படுத்தினது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அதை அறிந்திருக்கிறேன். ஜலதோஷம் என்பது ஒரு கிருமி இருக்கிறதா. அதில் ஜலதோஷம் என்பதில் என்ன இருக்கான்? அந்த சளி உண்டாக்குது பாருங்க. அந்த சளி என்ன செய்தான்? அதுக்கு உள்ள கிருமிகள் இருந்து கொண்டு தன்னை மூடி கொள்கிறதாம். அல்லேலூயா. பாருங்க, அருமையான ஒரு காரியத்தை அங்கே பார்க்குறோம். தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்கிறார். ஆகையால் ஜலதோஷத்தை சாத்தான் கொடுத்தான், நான் அதை திரும்ப அவனுக்கே கொடுத்தேன். மீண்டும் அதை அவனுக்கு கொடுத்த போது நான் திரும்பவும் அவனுக்கு கொடுத்து விட்டேன். ஒரு போராட்டம் நடக்கு.
அவன் கொடுத்ததை திரும்ப கொடுத்தேன், திரும்பவும் கொடுத்தான், திரும்பவும் கொடுத்தேன். வாழ்க்கை என்பது போராட்டமே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இதில் மிக முக்கியம் வாய்ந்தது, ஜலதோஷம் கூட பிசாசு தான் கொண்டு வர்றாரானா உண்மைதான். அது ஒரு கிருமி. நாம் நமக்குள் வருகிற அந்த சளியை எடுத்து பரிசோதனை சாலையில் சென்று அவர்கள் என்ன செய்கிறாங்க, மைக்ரோஸ்கோப் கருவி மூலமாக, நுண் கருவி மூலமாக ஆராய்ந்து பார்த்தால் அங்கே என்ன இருக்கிறது, நூலிழை போன்ற கிருமிகள் அங்கே இருக்கும். ஆமேன். அப்போ ஜலதோஷம் பிடிச்சது சீசன் தான் காரணம்னு நம்ம சொல்ல முடியாது பிரியமானவர்களே. ஏன்னா எவ்வளவு குளிர் வந்தாலும் சரி, எவ்வளவு பனி விழுந்தாலும் சரி, இந்த யாசகம் செய்கிறவர்கள், அதாவது இந்த பிச்சை எடுத்து பிழைக்கிறாங்க இல்லையா, அதை யாசகம் அப்படின்னு சொல்லணும். பிச்சைன்னு சொல்லக்கூடாது. அரசியல் நம்முடைய அரசாங்க கட்டளை. அது யாசகர்கள்னு பேர் வச்சுருக்காங்க. இவங்க ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு சுகாதாரமுற்ற முறையில் வாழ்ந்து 10 நாள் வரைக்கும் குளிக்காமையே வாழ்ந்து, நம்ம ஒவ்வொரு நாளும் சோப்பு போட்டு நல்லா குளிக்கிறோம், வியாதி வருது. அவன் குளிக்கிறது இல்லை, அவன் கிடைச்சதை எடுத்து சாப்பிட்றான். ஆனால் தெருவில் தூங்குறான், அவன் நன்றாக இருக்கான், அவனுக்கு வியாதி வர்றதில்லை. என்ன அது? அப்போ நாம் எவ்வளவு சுகாதாரம் உள்ளவர்களாக வாழ்ந்தாலும் வியாதியை கொண்டு வருகிறது பிசாசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், தீர்க்கதரிசி அருமையாக சொல்கிறாருங்க, எனக்கு தொண்டை சிறிது கரகரப்பாக இருந்ததை உணர்ந்தேன், எனக்கு ஜலதோஷம் உள்ளது, நான் நினைத்தேன் நான் வரக்கூடிய அளவுக்கு என் தாய்க்கு சுகம் இருந்தால் இங்கு வந்து உங்களை சந்திப்பேன். இதில் இன்னொரு காரியம், ஒரு மருத்துவர் இடத்துல அவர் பேசிகிட்டு இருக்காரு, மிக முக்கியமானது. நான் காலையில் தான் அதை எடுத்தேன். பாருங்க, இப்படித்தான் நமக்கெல்லாம் ஜலதோஷம் பிடிக்கிறது. கிருமிகள் யாவும் நிலத்தில் கிடக்கின்றன, அவைகள் யாவும் உறைந்து போய் இருக்கிறது. அது மீண்டும் உருகிவிடும், பிறகு மீண்டும் உறைந்து விடும், பிறகு மீண்டும் உருகிவிடும். இப்படியாக அது சென்று கொண்டே இருந்து கடைசியில் நமக்கு அதனால் தொண்டை கரகரப்பாக வருகிறது, தொண்டை நோய் வருகிறது, அடுத்த தலைவலிகள் வருகிறது, உபாதைகள் வருகிறது, வலிகளை நாம் பெற்றுகிறோம். என்ன இது, என்ன காரியம் என்று சொல்லி பார்த்தால் இதெல்லாம் பிசாசு செய்கின்ற காரியம்தான். சாதாரண ஜலதோஷமே பிசாசனுடைய ஆவியினால் வருகிறது என்றால், நமக்கு என்ன வியாதி வந்தாலும் அதுக்கு ஆக்கியோன் யாருங்க? பிசாசு தான் ஆக்கியோன். நம்ம ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்துவோட தழும்புகளால் நான் சுகமானேன், அப்பலபோ ஜலதோஷமேன்னு சொல்லுங்க. நீ எனக்கு தந்தா நான் திருப்பி உனக்கு தரேன்னு சொல்லுங்க. தீர்க்கதரிசி அப்படி தான் செய்தாராம், அப்படி தான் ஜெபித்தாராம். அல்லேலூயா. ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஜலதோஷத்தெல்லாம் பிசாசு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் பாருங்கள், தீர்க்கதரிசி அருமையான ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நான் இந்தியானா அமெரிக்காவில் வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் எனக்கு தொண்டை கட்டி போகிறது. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஜலதோஷம் பிடிக்கிறது. இங்கே அவ்வளவு பள்ளத்தாக்காக இருக்கிறது. ஆகையால் அதை என்னிலிருந்து தவிர்க்கவும் முடியலை. நான் ஜெபிக்கிறேன், எப்படி இருந்தாலும் அது வருவது போன்று இருக்கிறது. அதனோடு என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிந்து அதை என்னிடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக அதை நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் உங்கள் அனைவரையும் என்ன செய்வார்னா முற்றிலுமான ஒரு சுகத்தை அவர் கொடுக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு நல்ல ஒரு காரியம், ஆக அது பிசாசு ஒரு மருத்துவரிடத்தில் சந்தித்து அவர் கேட்குறாரு. பாருங்க, ஒரு மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மருத்துவ ரீதியாக அதை எப்படி நிர்ணயிப்பது என்பதை கூறினார். ஆச்சரிய விதமாக இவை இரண்டும் ஒன்றாக இணைந்தன. அவர் என்னிடம் ஒரு குறிப்பிட்ட சளி மானிடரில் நுழைந்து விடுவதாகவும், அது மனுஷனுக்குள்ள என்ன நுழைது? சளி நுழைந்து விடுகிறது. இல்லை என்றால் அவனுக்கு ஜலதோஷம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினார். அவர் சொன்னார், அது ஏதோ ஒரு சளி அங்கு வந்து அதனுள் கிருமிகள் புகுந்து விடுகின்றன. என்ன வருது?
கிருமிகள் புகுந்து விடுகின்றன, அல்லது இந்த சளி அந்த கிருமிகளை உற்பத்தி செய்கின்றன என்று கூறினார். நான் அவரிடம் சளி கிருமிகளை உற்பத்தி செய்யுமானால் அந்த கிருமிகளின் ஜீவன் எங்கிருந்து வந்தது என்று நான் அறிய விரும்புகிறேன் என்றார். பார்த்தீங்களா? இப்போ நாம் தேவனுடைய ஜீவன், தேவனிடத்தில் ஜீவன் இருந்ததுனால தான் அந்த ஜீவன் நமக்குள்ளாக வந்திருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? வாய் திறந்து சொல்லுங்க. ஆவியா இருக்கிறார். ஆவியான தேவன் ஜீவனை நமக்குள் கொண்டு வந்து பல அணுக்களையும் மூலக்கூறுகளையும் நமக்குள் கொண்டு வந்தார். பிசாசு எவ்வளமாக இருக்கிறான்? ஆவியாக இருக்கிறான். அவனும் என்ன செய்கிறான்? அணுக்களை கொண்டு வருகிறான், கிருமிகளை கொண்டு வருகிறான். ஏன்னா தேவன் ஆவியாக இருந்து நமக்குள் அணுக்களை கொண்டு வருவது போல பிசாசும் ஆவியாக இருந்து அவனும் அணுக்களையும் நோய் கிருமிகளையும் அவன் கொண்டு வருகிறான். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க. அப்போ தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த மருத்துவரிடத்தில் கேட்குறார், அந்த சளி கிருமிகளை உற்பத்தி செய்யுமானால் அந்த கிருமிகளின் ஜீவன் எங்கிருந்து வந்ததென்று நான் அறிய விரும்புகிறேன் என்று கேட்டார். பார்த்தீங்களா? அந்த சளியை உற்பத்தி பண்ணுகிற அது நம்மை தொல்லைப்படுத்துகிறது. ஜலதோஷம் பிடிச்சா எப்படி இருக்கும்? உடலெல்லாம் சோர்ந்து, தலையெல்லாம் வலிச்சு, தொண்டையெல்லாம் கரகரப்பாக இருந்து இல்லையா, ஒரே இருமல் எல்லாம் வருது. இதெல்லாம் கொண்டு வந்தது யாரோ? பிசாசுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாமே இந்த பிசாசு தான். ஏன்னா அந்த கிருமிகள் மூலமாகத்தான் அது கிரியை செய்கிறது. ஆமென். இது எங்கிருந்து வருகிறது என்று நான் கேட்டேன். அவர் அது கூற முடியாதது தான், அது எங்களுக்கு தெரியாது, எங்களால் கூற இயலாது என்றார். பார்த்தீங்களா? இந்த கிருமிகள் எங்கிருந்து வந்தது, இந்த சளி உற்பத்தியை கொண்டு வந்த கிருமிகள் எங்கிருந்து வந்ததுன்னா டாக்டர் கடைசியில் சொல்கிறார் அது எங்கிருந்து வருதுன்னு எங்களுக்கே தெரியாதுங்க. ஆனால் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு தெரியும் அது பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது என்று. பிசாசு தான் அதை கொண்டு வருகிறான்னு நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் ஒரு மருத்துவருக்கு அது தெரியாது. அந்த கிருமிகளை கொல்லுவதற்கு எந்த மருந்தை பயன்படுத்த வேண்டுமோ அதை அவர் நமக்கு தருகிறார். அதை உட்கொள்ளும் பொழுது அந்த கிருமிகள் சாகிறது. அவ்வளவுதான். புரியுதா? ஆனா அது எங்கிருந்து வருகிறதுன்னு கேட்டா அந்த மருத்துவர் சொன்னாரா, அது எனக்கு தெரியாது. ஆமென், அல்லேலூயா. கவனிங்க. உங்களுக்கு குளிர் போன்ற ஏதோ ஒன்று உண்டாகிறது, அது அந்த கிருமி வெவ்வேறு உருவங்களில் உற்பத்தி ஆகிறது. அது தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும் சக்தி வாய்ந்தது. அது இந்த சளியிலிருந்து கிருமிகளை தோன்றச் செய்கிறது. இங்குள்ள ஒரு மருத்துவர் அல்லது ஒரு நர்ஸுக்கு இதை குறித்து அதிகமாக தெரிந்திருக்கும். ஆனால் எனக்குள்ள சிந்தை அல்லது என் கருத்து அந்த கிருமிக்குள் இருக்கும் ஜீவனை குறித்து. ஆமென். கண்களால் காண முடியாத மிகச்சிறிய உரை போன்ற ஒன்றுக்குள் அந்த உரையை மிக சக்தி வாய்ந்த பூத கண்ணாடியை கொண்டே காண முடியும் இல்லையா? அந்த சளியில கிருமி இருக்கிறத நமக்கு தெரியாது. அந்த பூத கண்ணாடியை வைத்து ஆராய்ந்து பார்த்தால் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. சில பேருக்கு நிமோனியா வருது, நிமோனியா காய்ச்சல். இந்த நிமோனியா காய்ச்சலுக்கு எது காரணம்? சளி தான் காரணம். யாருக்கு சளி அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு நிமோனியா காய்ச்சல் வரும். சளியை உற்பத்தி பண்ணுறது பிசாசு, அதிலிருந்து வரக்கூடிய நிமோனியா. அப்படின்னா மருத்துவர்கள் என்ன செய்கிறார்கள், நம்முடைய சளியை கொஞ்சம் எடுத்து ஒரு பாட்டிலில் அடைத்து லேபரேட்டரியில் கொடுத்து அதை என்ன செய்வாங்க, இந்த பூத கண்ணாடி போன்ற நுண் கருவியை கொண்டு அதை கண்டுபிடிப்பார்கள். அங்கு நெளிந்து கொண்டு இருக்கின்ற கிருமிகளை பார்ப்பார்கள். அது எவ்வளவு வீரியம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதற்குரிய மருந்தை நம்முடைய உடலில் செலுத்தும் பொழுது அது செத்து விடுகிறது. இதுதான் மருத்துவர்கள் செய்கிற ஒரு காரியம். ஆகையால் அது பூத கண்ணடியை கொண்டே காண முடியும். ஜீவன் உள்ளது. அந்த ஜீவன் எப்படி அவ்வளவு சளியை எடுத்துக்கொண்டு தன்னை சுற்றிலும் உரையை உண்டாக்கி கொண்டு ஒரு கிருமியாகின்றது? அது பிசாசு. பார்த்தீங்களா? சளியில கூட பிசாசா? அப்படின்னா கை காலு முடக்கம் அது இதெல்லாம் வருத, இறுதி வியாதி பலகீனம் எல்லாம் வருது. அது யாருங்க? பிசாசு தான். அதுக்கு ஒரே காரியம், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் அதை விரட்டணும். ஆமென். கவனிங்க. ஆகையால் அது பொல்லாத ஆவியின் சக்தி.
அதை அவர்கள் ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் மூலக்கூறை காட்டிலும் சிறிய ஒன்றை காணும் நிலை அடைந்துள்ளனர். சக்தி வாய்ந்த பூத கண்ணாடியை கொண்டு காணக்கூடிய இந்த சிறு சளி கிருமி அணுவை அவர்களால் பிரித்தெடுக்க முடிகிறது. ஆனால் அதற்கு மேல் அவர்களால் காண முடியவில்லை. அது எங்கிருந்து வருகிறது என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. சகோதரன் பிரணாம் ஒரு முறை சொல்கிறார், ஒரு நாஸ்திகன், கடவுள் இல்லை என்று சொல்லப்படுகிற ஒரு நாஸ்திகன், சண்டே கிளாஸுக்கு தன்னுடைய பைபிளை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு சிறுமியினிடத்தில் பேசுகிறார். நீ எதுக்கு பைபிளை தூக்கிட்டு போய் உன் டைமை வேஸ்ட் பண்ணுற, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லும்போது, அது வேஸ்ட்டுன்னு சொன்னார். இல்லை, நான் தேவனை ஆராதிக்க போகிறேன். தேவனா? அப்படி ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னார். உடனே அவன் அந்த சிறுமி என்ன செய்தாலாம், கீழே இருந்த ஒரு பூ பூத்திருந்த ஒரு புல்லை எடுத்தான். புல்லை எடுத்து அவர்கிட்ட கேட்காரு, இந்த பூ எதிலிருந்து வந்ததுன்னு கேட்டான். அந்த நாஸ்திகர் சொன்னாராம், இது பெரிய கேள்வியா, புல்லிலிருந்து பூ வருகிறது. சரிங்க, இந்த புல் எங்கிருந்து வந்தது? அது பூமியிலிருந்து வந்தது. சரி, இந்த பூமி எங்கிருந்து வந்தது? அது உலகத்தில் உள்ள எல்லா மூலக்கூறுகளால் உண்டானது. அந்த மூலக்கூறுகள் எங்கிருந்து வந்தது? கவனிங்க, இப்படி கேட்டுக்கிட்டே அந்த சிறுமி போய்கிட்டே இருந்தான். கடைசியில் முதல் மூலக்கூறு எங்கிருந்து வந்தது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். அவருக்கு பதில் சொல்ல முடியல. பூ புல்லிலிருந்து வந்தது, புல் பூமியில் இருந்தது, பூமி மூலக்கருகளால் உண்டானது. ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞானம் அதுதான் சொல்லுது, பலவிதமான பாறைகள் எல்லாம் சேர்ந்து தான் பூமி உண்டாதுன்னு அவன் சொல்கிறான். கடைசியில் ஒரு மூலக்கூறு இருக்கு பாருங்க, அதுதான் தேவன் என்று அவள் பதில் சொன்னாளாம். ஆமென். பாருங்கள், உண்மையாக சொல்கிறோம். நான் ஓடிட்டு இருக்க ஒரு ஃபேனு, இது எங்கிருந்து வந்தது? இது எலக்ட்ரிக்கல் கடையிலிருந்து வந்தது. எலக்ட்ரிக்கல் கடைக்கு கொண்டு வந்தது யார்? அது டீலர் கொண்டு வந்தான். அது டீலர் எங்கேருந்து வந்தான்? அது உற்பத்தி செய்கிற இடத்துலேருந்து கொண்டு வந்தான். அது எப்படி உற்பத்தி செய்தார்கள்? அங்கே ஒரு அதில் எல்லா விதமான காயில் அது இதெல்லாம் பொருத்தினான். இந்த காயில் எங்கேருந்து வந்தது? இப்படியே கொண்டு போனீங்கன்னா ஒரு மூலக்கூறு தான் இருக்கும். மனிதன் பதில் சொல்ல முடியாது. இதுதான் சில மருத்துவர்கள், அந்த நோய் கிருமிகள் எங்கிருந்து வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த நோய் கிருமிகளை அழிப்பதற்கான மருந்து மட்டும்தான் நாங்கள் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் பிசாசியல் என்ற செய்தி மிக தெளிவாக சொல்லுகிறோம். அதனால் யாருக்காவது வியாதி அது இதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது பிசாசுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா செய்தியில் நமக்கு தெளிவாக இருக்கு. எனக்கும் 10 நாள் பிசாசு வாட்டுன்னு வாட்டிட்டான். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபித்து அதை விரட்டினோடனே ஆல்ரைட், ஐ எம் ஆல்ரைட், சரியாயிட்டு. அல்லேலூயா. காரணம் நான் ஊழியத்துக்கு போகிறதுனால. தீர்க்கதரிசி சொல்றார், தேவனை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு படி முன்னேறி செல்லும் பொழுது பிசாசு தன்னுடைய அக்னி அஸ்திரங்களெல்லாம் உங்கள் மேலே அனுப்புவான்னு சொல்றாரு. அப்போ கர்த்தருக்கு காடு கடந்து நாடு கடந்து ஊழியம் செய்யும்போது அவன் என்ன செய்வான்? அவனால் முடிந்த உபத்திரவத்தை வேதனையை நமக்கு நிச்சயம் தருவான். ஆனால் நம்முடைய சுகமளிப்பவராக இயேசுவின் நாமத்தினாலே தழும்புகளால் நான் சுகமானேன். ஆமென். நமக்கு ஒரு நிவாரணம் இருக்கின்றது. அல்லேலூயா. சரி, இப்பொழுது கவனிங்க, நான் இந்த காரியத்துக்கு போகிறேன். ஆகையால் என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் என்றார். நாம் ஒருவரோடு ஒருவரின் சரீரங்களை நம்முடைய கல்லறைகளில் பரிசுத்தம் இல்லாதவர்கள் மேல் திரட்டி குவிக்கின்றோம். ஆனால் அவன் என்றென்றும் அறியாமலும் இருப்பான். ஒரு கிறிஸ்தவன் மரிப்பதே இல்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்க மாட்டான். என்றென்றைக்கும் அவன் மரிக்க மாட்டான். மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மரிக்காமலும் இருப்பான். நீங்கள் கவனிப்பீர்களானால் அவர் லாசருவை குறித்து பேசின போது லாசரு நித்திரையா இருக்கிறான் என்றார். உலகத்தார் பார்வையில் லாசர் என்ன செய்து விட்டான்? மரித்து விட்டார். ஆனால் இயேசு சொன்னார், லாசரு நித்திரையாக இருக்கிறான், மீன்ஸ் இளைப்பாரி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரும் சகோதரன் பில்லியன் பிரணாம், எல்லா அப்போஸ்தலர்களும்
அல்லது மரியலும் கூட 6வது பரிமாணத்திலே அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். வேதனைப்படல, தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு பாவி 5வது பரிமாணத்துக்கு சென்று அவன் அக்கினியினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆகையால் அந்த சீசர்கள் நம்மை போன்ற மனிதர்கள், ஓ லாசரு நித்திரை செய்கிறான் என்றால் அவன் நலமாய் இருக்கிறான் என்று அவர்கள் கூறினார். ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று அவர் கூறினதாக அவர்கள் எண்ணினர். ஆனால் அவர் வந்து அவர்களுடைய பேச்சு வழக்கிலேயே பேசினார். அவன் மரித்து போனான். ஏன்னா அப்பதான் புரியும், ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணமே கிடையாது. ஆனால் நாம உலகத்தில் என்ன செய்றோம்? மரணம் அடைந்து விட்டான்னு சொல்றோம். ஆமென். உலக வழக்கு அது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, சில மதத்தில் ஒரு மனுஷன் மரித்த பிற்பாடு அன்னாரது பூத உடல் நாளை என்ன செய்யும்? ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும். இவன் நல்ல உடல் தானே, அவனுக்கு பூத உடல் எப்படி வந்தது? செத்து போன பிறகு அவன் பூத உடலாம், பூதத்தின் உடலை போல மாறி விடுகிறதான், வீங்கி போய். தெரியுமா? அதுக்கு ஒரு காரியம் இருக்கு, தீர்த்து சொல்றார். சரி, அவன் மரித்து போனான். சரி, வாசிப்போம். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆனால் நான் போய் அவனை எழுப்ப போகிறேன், அவனை எழுப்ப போகிறேன் என்றார். பாருங்கள், மரணம் என்றால் வேறு புரிதல் என்று அர்த்தம். இப்பொழுது உங்களில் ஒருவர் உங்கள் குடும்பத்தில் மரித்தாலோ அல்லது ஏதோ ஒன்றோ அவர் மனம் மாறி இருப்பாரானால் அவர்கள் மரிக்கவே இல்லை. ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவன் மரணம் அடைந்து விட்டால் நிச்சயமாக உலகத்துக்கு முன்பாக அவன் மரணம் அடைந்து விட்டான். ஆனால் கிறிஸ்தவத்திலே அவன் மரணம் அடையவில்லை, அவன் இளைப்பாரி கொண்டிருக்கிறான். அவர்கள் மரிக்கவே இல்லை. மனித விதியின் கருத்தின்படி அவர்கள் மரித்து விட்டனர். ஆனால் அவர் நம்மிடமிருந்து வேறு பிரிக்கப்பட்டுள்ளனர் என்பது மாத்திரமே. ஆனால் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கின்றார்கள். பார்த்தீங்களா? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக இளைப்பாரிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மரிக்கவில்லை. அவர்களால் மரிக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவன் மரிக்க முடியாது. அவர்கள் மரித்து போவது என்பது கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லிவிட்டார். நித்திய ஜீவன் என்ற வார்த்தை என்னன்னா, மரணமே இல்லாத வாழ்க்கை, எட்டர்னல் லைஃப். அல்லேலூயா. பாருங்கள், அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று கூறினார். ஆதலால் அவனால் மரிக்க முடியாது. பார்த்தீங்களா? அதுதான் பவுல் எழுதுறாரு. நீங்கள் மரித்தவரை குறித்து துக்கித்து அறிவில்லாதிருக்க மனமில்லைன்னு சொல்றாரு. ஏன்னா அவர்கள் மரித்து விட்டார்கள் என்று உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்களும் சரிதான். கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா நல்ல பரிசுத்தமாக வாழ்ந்திருப்பாங்க, ஆண்டவருக்காக வாழ்ந்திருப்பாங்க. அவன் மரிச்சு போயாச்சுன்னு சொன்னால் அவரை சுற்றி உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு சொந்தக்காரங்க உள்ளே வருவாங்க. உள்ளே வரும்போதே ஓன்னு ஒப்பாரி வைப்பாங்க. சும்மா இருந்துக்கிட்டு இருக்க இந்த அம்மாவும் அவங்கள கட்டுப்பிடிச்சி உடனே ஓன்னு ஒப்பாரி வைப்பாங்க. எதுக்கு ஒப்பாரின்னு நான் கேட்க. என் தம்பி மரணம் அடைந்ததுக்கு நான் அழலை. என் தாயார் மரணம் அடைந்ததுக்கு நான் அழலை. என் தகப்பனார் மரணம் அடைந்ததுக்கு நான் அழலை. ஏன் அழணும்? ஒன்று தெரியுமா? கிறிஸ்தவர்களை விட இஸ்லாமியர்கள் மேலானவர்கள். ஒரு மனிதன் மரித்து விட்டால் அவர்கள் அழவே மாட்டார்களாம். இஸ்லாமியர்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம்? அவர்கள் உறவினர்கள் யாராவது மரித்து விட்டால் அழமாட்டார்களாம். ஆனால் சில நேரம் எப்பொழுது அழுவார்கள் தெரியுமா? பிறக்கும்போது அழுவார்கள். ஒரு மனிதன் பிறக்கும்போது, ஒரு குழந்தை பிறக்கும்போது அழுவார்களாம். ஏன்? இந்த உலகத்தில் நாம் படுகிற கஷ்டம் போதாதா? வேதனை போதாதா? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்? பார்த்தீங்களா? சினிமாக்காரன் கூட பாடினான். நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முன்னே நீ வந்து பிறந்துட்டியா? அந்த காலத்து சினிமா பாடல் அல்ல, அது உள்ளான கருத்துக்களை வெளியே கொண்டு வருது. ஆமேன். பார்த்தீங்களா? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்? நான் பிறந்த காரணத்தை நானே இன்னும் அறியலப்பா, நீ அதுக்கு முன்னாலே எதுக்கு வந்து சேர்ந்தா? நான் பட்ட தொல்லைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் போதாதா? நீயும் அதை பட போறியா? அதனால பிறக்கும்போது அழுகிறான்.
ஆமென். பழைய பாடல்கள்லாம் ரொம்ப கருத்துள்ள பாடல். பிறக்கும் போதும் அழுகிறான், மரிக்கும் போதும் அழுகிறான்னு இன்னொரு பாட்டு உண்டு. சரி, நம்ம போவோம். ஆதலால் அவனால் மரிக்க முடியாது. அழியாமை நித்தியமாக இருக்கும். எதுவுமே அழிய முடியாது. அது அழிந்து போகாத ஜீவனாகும். அதை அவன் கொண்டிருக்கிறான். ஒரு கிறிஸ்தவன் அழிந்து போகாத நித்திய ஜீவனை கொண்டிருக்கிறான். அதனால தான் என் தாய் இறந்ததுக்கு தகப்பன் இறந்ததுக்கு நான் அழவே இல்லை. எதுக்கு அழணும்? அவங்க கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருக்காங்க. ஒருவேளை அவங்களோட உடல்நிலை சோர்வின் பகலும் ஒரு பின்மாற்றம் போல காணப்படலாம். அதுவல்ல, அவர்கள் வயதானவர்கள், அவருடைய உடல்நிலை பாதிக்கிறது. ஆனால் அவர்களுடைய பெற்ற ரட்சிப்பு, அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு, அதை இழந்து போக முடியாது. அதனால ஆண்டவருடைய ராஜ்யத்திலே 6வது பரிமாணத்திலே அவர்கள் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள் என்றால் சந்தோஷப்பட தான் செய்யணும். உலகத்தார் மேலே உட்கார்ந்து அழக்கூடாது. அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், திடீரென்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் என்ன எடுத்துக்கொண்டா யாருமே நினைச்சக்கூடாது, அழக்கூடாதுன்னு அன்னைக்கு பிரசங்கத்தில் சொன்னேன். எதுக்கு அழ போறீங்க? இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களை விட்டு. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, உயிரோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் காலம் சென்று மரித்தவர்களையே அதிக பாக்கியவான்கள் என்று சொல்வேன். இந்த வசனம் யாராவது எடுத்த வாசிங்க. நல்ல ஒரு அருமையான வசனம். உயிரோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம். நீதிமொழிகளா? பிரசங்கி பிரசங்கி 4:2 4:2. ஆதலால் இன்னும் உயிரோடு பிழைக்கிறவர்களை பார்க்கிலும், பாருங்க, இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்று. பாக்கியவான்கள். இவ்விரத்திரத்தாருடைய நிலைமையை பார்க்கிலும் இன்னும் பிறவாதவனுடைய நிலைமையை வாசி. ஐயா, இன்னும் பிறக்காத அதோட பெற்றர். ஆமென். பிறக்காதவன் அதோட மேல இருக்கான், பிறந்து மரித்தவன் அதோட மேல இருக்கிறான். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் எல்லாவற்றையும் தலையில் சுமந்துக்கிட்டு கிடக்கும். அதனால தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களின் ஏன் சொன்னார்னு சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டே தான் இருக்கான். அதனால தான் இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாருங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த உலகத்தில் பிறக்காதவனும் பெற்றர், காலம் சென்று முன்னமே மரித்தவனும் பெற்றர், உயிரோடு இருக்கான். பாருங்க, இவன் படுற வேதனை ரொம்ப அதிகம். இந்த உண்மையை தெரிஞ்சதுனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், என் தேகத்தை விட்டு பிரிந்து என் தேவனோடு இருக்க எனக்கு அதிக ஆசையாக இருக்குன்னார். சரிதானா? இதெல்லாம் உண்மையான சத்தியங்கள். இதை அறியணும். இந்த தேகத்தை விட்டு நான் பிரிந்து தேவனோடு இருக்க ஆசையாக இருக்கிறேங்க. ஆனால் நான் அந்த சரீரத்தில் நிலை இருந்தால் அது உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்கிறேன். சரிதானா? அந்த ஸ்தானத்துக்கு வரணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு என்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் அறிக்கையிடுறானோ அன்னைக்கு தான் அவன் பரிபூர்ண கிறிஸ்தவன். சாவை கண்டு பயக்கூடாது. வியாதி வருதா, செத்து போகணும். செத்து போனால் பரலோகத்துக்கு என்ன போறீங்க? நரகத்துக்காக போக போறீங்க? ஏன் பயப்படுறீங்க? இல்லை கேட்க சில விசுவாசிகள் அப்படித்தான், செத்து போகுமா தெரியலையே, என்னதுங்க இது? பைபிள் திரும்ப அந்த வசனம் பாருங்க, இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிறோம், முன்னமே காலம் சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். இவ்விரு திறத்தாருடைய நிலையை பார்க்கலாம். இன்னும் பிரமாதனுடைய நிலைமையை வாசி. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் செய்கைகளை காணவில்லையே. செய்கைகளை காணவில்லையே. பார்த்தீங்களா? சூரியன் கீழே செய்யப்படும் துர்ச்செய்கைகளை காணவில்லையே. மனுஷர் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியும் அயலானுடைய பொறாமைக்கு எதுவாக இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஐயா, உலக வாழ்க்கை என்னது? மாயையான வாழ்க்கை தான். அதனால தான் இயேசு இந்த மாயமான வாழ்க்கையை விட்டு என்னுடைய ராஜ்யத்தில் இளைப்பறுவதற்காக வாருங்கள் என்று அவரை அழைத்து கொண்டு போகிறார். அதனால தான் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. பார்த்தீங்களா? ஆமென். சரி, இப்போ நாம் வார்த்தைக்கு போவோம் சீக்கிரமா.
ஆகையால் அதை அவன் கொண்டிருக்கிறான். ஏனெனில் தேவன் அதை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் எதை கொடுத்திருக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது அதை பெற தகுதி கொண்டிருக்க வேண்டும் என்றல்ல, அது ஒரு நிபந்தனை இல்லாதது. தேவன் அவனுக்கு அளிக்கின்றார். ஒரு காலத்தில் நாம் நம்முடைய கொள்ளுப்பாட்டனாருக்குள் துளிர்விட்டு இருந்தோம். அது உங்களுக்கு தெரியும். மருத்துவர் அதை அறிவார். நல்லது. வேதத்தை வாசிக்கிற உங்களுக்கும் கூட அது தெரியும். ஒரு ஜீவ அணுவாக ஆவதற்கு அந்த ஜீவ அணு உங்களுடைய பெரிய கொள்ளுப்பாட்டனாருக்குள் ஆரம்பித்து உங்கள் பாட்டனார் மூலமாக வெளிவந்து பிறகு உங்கள் தகப்பனுக்குள் வந்து பிறகு நீங்கள் இப்பொழுது எங்கிருக்கத்தக்கதாக உங்கள் தாயாருக்குள் வந்தது. அது சரி, வேதாகமம் கூட அதை போதிக்கின்றது. உங்களுக்கு தேவை என்றால் இதோ உங்களுக்கு அந்த வேத வசனம். லேவியராகமும் அவனுடைய பெரிய கொள்ளுப்பாட்டனாய் இருந்த லேவி அவனுடைய பெரிய கொள்ளுப்பாட்டனாய் இருந்த ஆபிரகாமின் அறைகளில் இருந்தபோது தசமபாகம் செலுத்தினான் என்று கூறுகின்றது. பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தசமபாகம் செலுத்துறானா? அதுதான் ஆபிரகாமுடைய வித்து. ஒன்று தெரியுமா? நீங்கள் தசமபாகம் உத்தமமாக செலுத்தவில்லை என்றால் நீங்கள் ஆபிரகாமுடைய வித்து அல்ல. ஏன்னா லேவி அவருடைய அறையில் இருந்த பொழுதே ஆபிரகாம் தசமபாக செலுத்தினால அவனுடைய அறையில் இருந்தான். அவன் பிறக்கல, அவனும் தசமபாக செலுத்தினான் என்று சொல்லலாமே. ஆமென். மிக உண்மை. அதனால தசமபாகம் செலுத்துங்கன்னு யாருக்கும் போதிக்க வேண்டியதில்லை. நீங்க அந்த வித்தாய் இருந்தால், நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே என்று இயேசு சொன்னார். பிள்ளைகளை இருந்தால் அதான் வித்து. அந்த வித்து தன்மை அப்படியே இருக்கும். நாம் உலகத்தோடு கிறிஸ்துக்குள் இருந்தால் அந்த தன்மை இன்றைக்கு நமக்குள்ள இருக்கும். அதை நீங்க உற்பத்தி செய்ய முடியாது, அதற்காக பிரயாசப்பட முடியாது. ஏன்னா அந்த தன்மை, இயேசுவின் தன்மை இன்றைக்கு அவருடைய குமாரர்கள் குமாரத்துக்குள்ளாக நமக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த தன்மையை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு பிசாசு என்ன செய்கிறான்? நம்மை கட்டுப்படுத்தி அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறான். தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்த முடியாதபடி பிசாசு நம்மை ஆட்கொண்டு விடுகிறான். புரிகிறதா? நிச்சயமாக சிருஷ்டிக்கும் வல்லமை நமக்குள்ளதான் இருக்கு, சுகமளிக்கும் வல்லமை நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா இதையெல்லாம் வெளியே கொண்டு வராதபடிக்கு நம்மை ஆட்கொண்டிருக்கிறது யாது? இந்த பிசாசின் ஆவிதான் நம்மை ஆட்கொண்டு வைத்திருக்கிறது. இல்லைன்னா நீங்க அதை செய்ய முடியும். நாம் ஒவ்வொருவரும் சிருஷ்டிக்க முடியும். நாம் ஒவ்வொருவர் மேல கை வைக்கும் போது அது சுகமடைவார்கள். ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள். அல்லேலூயா. கவனிங்க பாருங்க, அது சரியா? ஆதலால் பாருங்கள், அந்த ஜீவ அணு அங்கேயே ஆரம்பிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கடைசி 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 கவனிங்க, இருக்க கேளுங்க. ஆமென். அந்த ஜீவ அணு. ஆனால் தேவன் மனிதனின் தம்முடைய சொந்த சாயலில் சிருஷ்டித்த போது உங்களுடைய ஆத்துமாக்கள் உலக தோற்றத்திற்கு முன்பாக உண்டாக்கப்பட்டது. அது மனிதனின் ஆவி. தம்முடைய சொந்த சாயலில் ஒரு மனிதன் அல்ல, ஆனால் மனிதனை தம்முடைய சொந்த சாயலில், பாருங்கள், பூமியின் தூளிலிருந்து ஒரு மனிதனை அவர் கொண்டிராததற்கு முன்னமே அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆமே. அதை உருவாக்கினார்ங்கிற வார்த்தை கூட தவறு. உருவாக்கல. God created man in his own image. கர்த்தர் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பின்பு தேவன் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவனுக்குள் அந்த ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஒரு காரியம் தெரியுமா? நாம் யாரு? தேவனுடைய சாயல். அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயல் படியும் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். சரிதானா? அது எங்க இருக்கிறது சொல்லுங்க. தேவனுடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்த அந்த நபர் எங்கே?
கண்டுபிடிச்சிட்டீங்களா? நமக்கு உள்ள இருக்கிறார். அப்ப இந்த சரீரம் இது தேவனுடைய சாயலா? என் தகப்பனாருடைய சாயல். என் தகப்பனார் அவருடைய தகப்பனாருடைய சாயல். அவருடைய பாட்டனாருடைய சாயல். அவருடைய பாட்டனார் முப்பாட்டனுடைய சாயல். நாம் வழி வழியாக அப்படியே வந்துட்டுருக்கோம். நான் சில இடங்களுக்கு போக சொன்னாங்க, உங்கள் அப்பாவை மாதிரியே இருக்கியப்பா, உரிச்சு வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மை தானே? நீங்கள் உங்கள் தகப்பன மாதிரி இருப்பீங்க, இல்லை தாயை போல் இருப்பீங்க. அது உண்மை தான். ஆனால் இது தேவனுடைய சாயல் இல்லை. இது தேவனுடைய சாயலா? நம்ம எல்லோரும் தேவனுடைய சாயல்னா, ஒருத்தருக்கு மூக்கு நீளமாக இருக்குது, ஒருத்தருக்கு மூக்கு கட்டையாக இருக்குது, ஒருத்தருக்கு மண்டை பனங்காய் மண்டை மாதிரி இருக்குது, ஒருத்தருக்கு சின்ன மண்டை மாதிரி இருக்குது. இப்படிலாம் இருக்கும். நம்ம வித்தியாசமான இது தேவனுடைய சாயல் அல்ல, இது மண்ணான சாயல். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டது ஆவி மனிதன், இந்த சரீரம் இல்லை. இது நம்முடைய தகப்பனாருடைய சாயல், மண்ணான சாயல். பைபிள் சொல்லுது, நீங்கள் மண்ணான சாயலை உடையவர்களாக இருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சரிதானா? அப்போ தேவன் தம்முடைய சாயலாக மனுஷன் சிருஷ்டித்த போது அவர் என்ன செய்கிறார் பாருங்க. அவர் தம்முடைய மகிமை விட்டு மனுஷ சாயலானார். என்ன சாயலில் வந்தார்? மனுஷ சாயலில் வந்தார். ஆமேன். அப்போ தேவ சாயல் வேற. நாங்கள் பெந்தகோஸ்தே சபையில் இருக்கும்போது ஒரு பாடலில் பாடுவோம், அடிக்கடி பாடுவோம். இப்போல்லாம் அதை யாரும் பாடுறதில்ல. தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். அல்லேலூயா. தேவ சாயலாக மாறணும். இப்பொழுது இருக்கிற இந்த சாயல் அல்ல. புரியுதா? அதனால தான் தேவனும் மனுஷ சாயலானாராம். அவர் மனுஷ சாயலானார், ஆனால் அவருடைய தேவ சாயலை விட்டு மனுஷ சாயலானார். கவனிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, அவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி சிருஷ்டித்தார். இந்த மதிய வேளையில் நமக்கு சமயம் இருந்தால் நலமாக இருக்கும். இந்த காரியத்துக்குள்ளாக நாம் சென்று பார்த்து எப்படி தேவன் இப்பொழுது அது கோட்டிற்கு நடுவே உள்ளது. ஆனால் நீங்கள் பார்ப்பீர்களானால் அது சரியாக அந்த கோட்டோடு வருகின்றது. இங்கே பின்னால் துவக்கத்தில் தேவன் அவர் எங்கே என்ன செய்தார், எப்படி அவர் கீழே பூமிக்குள் வந்தார். ஆமென். பிறகு எப்படி அவர் மனிதனை தம்முடைய சொந்த சாயல் உண்டாக்கினார். ஆகவே பிறகு தேவன் சுற்றிலும் திரும்பி மனிதனை மீட்கத்தக்கதாக மனிதனுடைய சாயலில் அவர் உருவானார். இயேசுவும் மனித சாயலில் வந்தார். யூதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே சாயலில் அவர் ஒரு யூதனாகவே வந்தார். ஆனால் அவருக்குள் தேவன் இருந்தால், தேவ சாயல் அவருக்குள் இருந்தது. நமக்குள் தேவ சாயல் இருக்கிறது. அதை தான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன். உள்ளான மனுஷன் தேவனுடைய சாயலில் இருக்கிறான், புறம்பான மனுஷன் நம்முடைய தாய் தகப்பனுடைய சாயலில் இருக்கான். ஆமென். தேவன் மனிதனை தம்முடைய சொந்த சாயலில் உண்டாக்கின போது அவன் ஒரு ஆவி மனிதனாக இருந்தான். ஆகவே அப்பொழுது நிலத்தை பண்படுத்த மனிதன் இல்லாதிருந்தான். பிறகு அவர் பூமியின் தூளிலிருந்து மனிதனை சிருஷ்டித்தார். இப்பொழுது கடந்த நிகழ்ச்சிகளின் காலக்கிரம கணக்காளர்கள் இன்னும் மற்றவர்கள் மற்றும் பழைய எலும்புகளை ஆராய்ந்து தேடி எடுக்கின்ற இந்த மக்கள் மற்றும் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் நம்பிக்கை உடையவர்கள். நான் சரியான ஒரு பரிணாம வளர்ச்சியில் விசுவாசம் கொண்டிருக்கிறேன். மனிதன் தம்மிலிருந்து தான் பரிணாம வளர்ச்சி அடைகிறான். ஆனால் ஒரே ஒரு அணுவிலிருந்து எல்லாரும் வரவில்லை. இல்லை ஐயா. ஏனென்றால் ஒரு பறவையானது தேவன் அதை ஒரு பறவையாக உண்டாக்குனதிலிருந்து பறவையாகவே இருந்து வருகிறது. ஒரு குரங்கும் தேவன் சிருஷ்டித்ததிலிருந்து ஒரு குரங்காகவே இருந்து வருகின்றது. ஒரு மனிதனும் மனிதனாகவே இருந்து வருகிறான். ஆமென். 7 பிறவிகள் உண்டுன்னு இந்து சமயத்தாரில் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பிறவி உண்டா? 7 பிறவி உண்டா. இன்னைக்கு மனிதனாக பிறந்தான், அடுத்த பிறவியில் குரங்கா பிறப்பானா, அடுத்தது கரடியாக பிறப்பான், அப்புறம் பாம்பா பிறப்பானா. இப்படி ஒவ்வொரு 7 பிறவிகள் உண்டுன்னு சொல்லுவாங்க. அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், 7 பிறவி உண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் விசாரித்து பாருங்க. ஆனால் பைபிள் அப்படி சொல்ல.
எந்த விதையோ அது அதன் கனியை பிறப்பிக்கும். மாற்ற முடியாது. மனிதன் மனிதனாகத்தான் வருவான். அல்லேலூயா. இப்பொழுது மரணத்தை பற்றி பேசுவோம். இப்பொழுது இந்த நிலையில் உள்ள அந்த விதமான நிலையில் இருக்கின்ற ஒரு நபர் எப்படி வியாதிப்பட்டவராக இருக்க முடியும்? ஏனென்றால் உங்கள் சரீரமானது இன்னும் மீட்கப்படவில்லை. உங்கள் சரீரம் மீட்கப்படவில்லை. நீங்கள் எவ்வளவு அருமையானவனாக, எவ்வளவு பரிசுத்தவானாக, எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவனாக, எவ்வளவு பரிசுத்த ஆவி பெற்றவராக இருந்தாலோ அது ஒரு பொருட்டல்ல. அதில் உங்கள் ஆத்துமா மட்டுமே. நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறது, அடுத்து நாம் எல்லா விதத்திலும் ரட்சிக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, அது நம்முடைய ஆத்மாவில் தான் இருக்குது, சரீரத்தில் அல்ல. அது உங்கள் ஆத்மா. ஆகவே உங்கள் ஆத்மாவானது இன்னும் முழுமையாக்கப்படவில்லை. நம்முடைய ரட்சிப்பின் வாஞ்சையாகிய தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை மாத்திரமே அது பெற்றிருக்கிறது. ஆனால் இப்பொழுது நம்முடைய உயிர்த்தெழுதல், தெய்வீக சுகமளித்தல், இவைகளை குறித்த மெய் உறுதிப்பாடு நமக்கு இராவிட்டால், என்னிடத்தில் எவ்வித உறுதிப்பாடோ அல்லது உயிர்த்தெழுதலை நிரூபிக்கவோ நான் ஒன்றுமில்லாதவனாக இருப்பேன். நமக்கு அதில் ஒரு உறுதிப்பாடு. கிறிஸ்துக்கள் ஒருவன் மரித்தால் அவன் மறுபடியும் என்ன செய்வான்? உயிரோடு எழுந்திருப்பான் என்ற உறுதிப்பாடு இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவம். ஆகவே இந்த வியாதியை ஆரம்பிப்பது எது? இப்பொழுது முதலாவது காரியம், அது ஒரு வியாதியாக ஆகும் முன்னர் அது ஒரு ஆவியாக இருக்கின்றது. அதாவது ஒரு உருவமாக ஆவதற்கு முன்பாக, ஒரு கட்டியாக மாறுவதற்கு முன்பாக அது ஒரு ஆவியாக இருக்கிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார். பாருங்கள், நாம் என்ன செய்தோம்? ஒரு உருவத்தில் வருகிறோம். இந்த உருவமாக ஆவதற்கு முன்பாக நாமும் கிறிஸ்துக்குள் ஒரு ஆவியாகவே இருந்தோம். ஆனால்தான் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம்னு நம்ம சொல்றோம். அல்லேலூயா. ஆகையால் முதலாவது காரியம், அது ஒரு வியாதியாகும். பின்னர் அது ஒரு ஆவியாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு மானிடராக ஆகும் முன்னர் ஒரு ஆவியாக இருந்தீர்களோ அதை போன்றுதான் இதுவோ. இப்பொழுது இங்கே ஒரு உதாரணத்திற்கு சகோதரன் வில்லட் அவர்களை எடுத்துக்கொள்ளப் போகிறேன். சகோதரன் வில்லட், நீங்களும் நானும் இல்லாதிருந்த நேரம் ஒன்று இருந்தது. ஆகவே அப்பொழுது முதல் காரியமாக தேவன் நமக்கு ஒரு ஜீவனை அளித்திருந்தார். ஆகவே நாம் இவ்விதம் எடுத்துக்கொள்வோம். இந்த மதிய வேளையில் உங்களுடைய சரீரத்தை பார்ப்போமானால், அணுக்களால் ஒன்று சேர்த்து மடித்து கொள்ளப்பட்டு இருக்கின்ற ஒரு கூட்ட உயிரணுக்களால் நீங்கள் உருவாக்கப்பட்டுள்ளீர்கள். பார்த்தீங்களா? மனிதனுடைய சரீரத்தில் என்ன இருக்குங்க? பல உயிரணுக்கள் இருக்கிறது, மூலக்கூறுகள் இருக்கிறது. சொல்லப்போனால் மூலக்கூறுகள் என்ன? கொஞ்சம் கால்சியம், கொஞ்சம் பொட்டாசியம், கொஞ்சம் பாஸ்பரஸ், இல்லையா? இது எல்லாம் நம்முடைய சரீரத்தில் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்த மூலக்கூறுகள் தான் நம்முடைய சரீரம். புரியுதா? அல்லேலூயா. மனிதனுடைய சரீரத்தை நீங்கள் போட்டு பாருங்க. மனிதனுடைய சரீரத்தில் என்னெல்லாம் மூலக்கூறுகள் சேர்ந்துருக்குன்னு போட்டு பாருங்க. இப்போ தான் கூகுளில் போட்டால் வந்துட போதா, எல்லாமே அப்படியே தூக்கி எடுத்துடலாம். ஆமேன். ஒரு கூட்ட உயிரணுக்களால் நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள். ஆகவே இப்பொழுது இயேசு வர தாமதிப்பாரானால் ஒரு நாளில் அந்த அணுக்கள் அழிக்கப்படும். நீங்கள் திரும்பி செல்வீர்கள். அவைகள் துவக்கத்தில் எவ்வாறு இருந்தனவோ அந்த விதமாக இருந்துவிடும், காற்றுக்குள் சென்றுவிடும். ஆனால் உங்களுடைய ஆவி வருகையில் அந்த அணுக்கள் மறுபடியுமாக இந்த ஆவியுடன் ஒன்று சேர்ந்து அந்த விதமாக மற்றொரு சகோதரன் வில்லட்டை வாலிபமாக அவரை தன்னுடைய சிறந்த நிலையில் கொண்டு வரும். ஆமென். நமக்குள்ள இருக்கிற அணுக்கள் எல்லாம் அழிந்து போகும். அழிந்து நாம் மரித்து விடுவோம். மரித்து நாம் கல்லறையில் வைக்கப்பட்டு விடுவோம். ஆனால் ஒரு நாள் நாம் 20 வயது நிறைந்த ஒரு வாலிபனை போல மறுபடியும் நாம் வரப்போகிறோம். ஆமென். பார்த்தீங்களா? அதுதான் முக்கியம். ஒரு மனிதன் 25 வயதை கடக்கையில் தன்னுடைய கண்களுக்கு கீழாக சில சுருக்கங்களையும் சில நரைமயிர்கள் வருவதை காண்பார்கள். அது அவ்வாறாகத்தான் இருக்கும். ஏனெனில் மரணம் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். உலகத்தான் கூட சொல்லுவான், ஒரு மனிதனுக்கு 6லும் சாவு 100லும் சாவுன்னு சொல்லுவான்.
6 வயசுலேயும் சாவு வரலாம், 100 வயசுலேயும் வரலாம். நாம் நினைக்கிறோம் பிறந்த ஒரு குழந்தை ஒரு 90 வயசு வரை வாழ்வான், இல்லை எங்கள் தாத்தா 90 வயசு வரை இருந்தார், நாம் 90 வயசு வரைக்கும் இருப்போம்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் சொல்லுங்க? கண்களை மூடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு புரியாமல் போய்விடும். அது கூட கன நித்திரையின் ஆவிதான். தூக்கத்தை கொண்டு வருவதும் என்ன ஆவிதான்? அதுவும் பிசாசின் ஆவிதான். சில பேர் கோவப்படுங்க, பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் தூங்கினாலும் உடனே கண்டு, அது ஒரு ஆவிங்க. அதை பைபிள் சொல்லுது கன நித்திரையின் ஆவி. அப்போ அந்த விசுவாசம் முதல்ல துரத்திடணும். கவனிங்க, தேவ சமூகத்திலே நாம் பயபக்தியோடு இருக்கணும். சில சுருக்கங்களையும் சில நரைமேர்கள் வருவதை காண்போம். அப்போ 6 வயசுலேயும் சாவு வரலாம், 100 வயசுலேயும் சாவு வரலாம். இப்போ சுகர்னு ஒரு வியாதி வந்திருக்கு, நீரிழிவு. சிறு குழந்தைக்கும் நீரிழிவு வருகிறது. 40 வயசை கடந்தவர்களுக்கும் நீரிழிவு வருகிறது, 60 வயசை கடந்தவர்களுக்கும் நீரிழிவு வருது. இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு நோயாக நீரிழிவு நோய் இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஏமா தெரியுமா தெரியாதா? ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்காங்க. முடிச்சிருவோமா? சொல்லப்போனால் உலகத்திலேயே நீரிழிவு நோய் அதிகமாக உள்ள நாடு இந்தியா என்று கண்டுபிடித்திருக்கிறாங்க. உலகத்திலேயே அதிகமான நீரிழிவு எங்கே இருக்குதா? இந்தியாவில் தான் இருக்காங்க. அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். சரி, ஆகையால் ஏனெனில் மரணம் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நம் ஒவ்வொருவரையும் மரணம் என்ன செய்கிறது? மரணம் என்றால் சரீர மரணம் பின்தொடர்வது. ஆத்மாவை மேலே பிசாசு கை வைக்க முடியாது. அது நித்திய ஜீவனுக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அது முக்கியம். நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டாச்சு, தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலும் முத்திரிக்கப்பட்டாச்சு. பிசாசு அங்கே வர்றதுக்கு இடமே இல்லை. அவன் அவிசுவாசிகளோட ஆத்மாக்குள்ள தான் உள்ளே போக முடியும், ஒரு விசுவாசிகளுடைய ஆத்மாக்குள்ள உள்ளே போக முடியாது. அதே நேரத்தில் பின்வாங்கி போன ஆத்மாக்களுடைய சரீரத்துக்குள் ஆத்மாக்குள்ளேயும் உள்ள நுழைவான். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் அவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்முடைய ஆத்மாக்கள் அவனால் நுழையவே முடியாது. ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் அவன் வேதனை கொண்டு வரலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனெனில் மரணம் உங்களை பின்தொடர்கிறது. ஆகவே ஏதாவது ஒரு நாட்களில் அது உங்களை எடுத்துக்கொள்ள போகிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அது உங்களை எடுக்கத்தான் போகிறது. ஆனால் அது படிப்படியாக இங்கே நீங்கள் ஒரு மூலைக்கு சென்று விடுவீர்கள். தேவன் உங்களை அந்த மூலையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். பிறகு நீங்கள் இங்கே இந்த மூலைக்கு பிறகு நீங்கள் மரணம் உங்களை ஏறக்குறைய எடுக்கும். ஆகவே அங்கே ஆனால் சிறிது கழித்து அது உங்களை எடுத்துக்கொள்ளும். ஆகவே அப்பொழுது மரணம் என்ன செய்யும் என்றால் அது அதன் முழு தொகையையும் எடுத்துக்கொள்ளும். ஆகவே பிறகு அதனால் செய்ய முடிந்த எல்லாவற்றையும் செய்து முடிக்கையில் தேவன் உங்களுக்கு இந்த ஜீவனை கொடுத்த போது, பிறகு நீங்கள் சுமார் 23 வயதில் சிறப்பாக இருக்கையில் நீங்கள் உயிர்த்தெழுதலுக்குள் வருகையில் மரணம் வர துவங்குவதற்கு முன்னர் நீங்கள் சரியாக 23 அல்லது 25 வயதில் சரியாக நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதற்கு நீங்கள் திரும்ப வருகிறீர்கள். மரணம் தன்னால் செய்ய முடிகின்ற எல்லாவற்றையும் அது கொண்டிருக்கும். அது அங்கே வர துவங்கும். ஆனால் நீங்கள் சரியாக முன்னர் எவ்வாறு இருந்தீர்களோ அதற்கு நீங்கள் திரும்பி வருவீர்கள். அப்போ என்ன வியாதி நம்முடைய சரீரத்தை பிசாசு என்ன செய்யும்? பாருங்கள், யோபு யாருங்க? ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். யோபு யார்? உத்தமனோ, சன்மார்க்கனோ, தேவனுக்கு பயப்படுகிறவனோ, பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய ஒரு நீதிமானாக இருந்தான், ஒரு உத்தமனாக இருந்தான். அவன் சரீரத்தில் ஏன் வியாதி வந்தது? அவன் தேவனை விட்டு பின்வாங்கி இருந்தால் மட்டும்தானே வியாதி வரும்னு சொல்கிறீங்க. அப்படின்னா யோபுக்கு எப்படி நீ இந்த வந்தது? யோபு அதை புரிந்து கொண்டான். மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை அறிந்திருந்தால், நான் ஒரு காலம் என்னுடைய ரட்சிப்பை நான் இழந்து போக மாட்டேன். அவனுடைய மனைவி என்ன செய்கிறாள்? அவளை தூசிக்கிறாள். ஆனால் யோபு என்ன சொல்கிறான்னு தெரியுமா? அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, தேவனுடைய கரத்தினால் நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? அவ்வளவு நன்மையை நாம் பெற்றுக்கிறோமே. அதனால் மரணம் ஒரு பொருட்டல்ல, மரணம் ஒரு பொருட்டல்ல என்பதை அவன் உணர்ந்திருந்தான்.
அல்லேலூயா. அதனால தான் உதட்டின் மூலமாக கூட அவன் என்ன செய்யல, பதறி ஒரு வார்த்தையும் சொல்லலையாம் தேவனுக்கு விரோதமா. இதுதான் விசுவாசி. என்னதான் துன்பம் வந்தாலும், என்னதான் வேதம் வந்தாலும், என்னதான் சரீரத்தில் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் சரி, பதறி கூட ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது. புரியுதா? யோபு நல்ல விசுவாசி, தேவனை சாட்சி கொடுக்கிறார், அவன் உத்தமன், அவன் நீதிமான். ஆமென். பதறி கூட ஒரு வார்த்தை. சில பேர் நாம என்ன செய்யறோம் தெரியுமா, ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், அந்த காரியமே நடக்கலைன்னு வைங்க, என்ன ஆகும்? சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம், ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம். அல்லேலூயா. அந்த சோறு வருதா வரலையா நமக்கு? என்ன ஜெபம் பண்ணி என்ன நடக்குது? நமக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நான் நினைக்கிறோம். அப்படி இல்லை, பதறி கூட ஒரு வார்த்தை நம்ம தேவனுக்கு விரோதமாக சொல்லக்கூடாதான். ஏன்னா நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. என்றைக்கோ மரணம் நம்ம கொண்டு போயிருக்கோம், ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஜீவனோடு, இந்த நிமிஷம் வரைக்கும் ஜீவனோடு இருக்குது அவருடைய கிருபை தான். யோசித்து பாருங்க, ஆண்டவர் மட்டும் இல்லை, நம்ம எப்பொழுதும் மரணம் அடைந்திருப்போம். என்னுடைய வாழ்க்கையில் 3 முறை மரணத்தை சந்திச்சிருக்கிறேன். அந்த 3 முறையும் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கிறேன், 3 முறை மரணம். எப்போதே மரித்து போய் மண்ணோடு மண்ணாக நான் போயிருப்பேன். ஆனால் ஆண்டவர் நம்மை உலகத்தோட்டத்துக்கு முன்பாக முன்குறித்ததுனால, நம்மை ஆத்மாவை மீட்டு ரட்சித்து பரலோகத்துக்குரியவனாக மாற்றுவதற்காக முன்குறித்தபடினால் அந்த மரணத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது கஷ்டம் வருது, துன்பம் வருது, ஜெபம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, உபவாசம் இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு நீங்கள் விலகி போகிறீங்கன்னா, உண்மையாகவே ஒருவன் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாகிறாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். சிறு சிறு காரியத்துக்கெல்லாம் ஆண்டவரை விட்டு அநேகர் விலகிறோம். ஒன்றுமில்லாத காரியமாக இருக்கும், ஒரு காரியமும் இல்லை, எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டு உடனே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறோம். அது என்ன விசுவாசி நான் கேட்குறேன்? விசுவாசின்னா யோபு போலெல்லாம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய கரத்தினால் நன்மை, எவ்வளவு நன்மை நம்ம பெற்றிருக்கிறோம். கொஞ்சம் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்தோம், நம்ம எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், தேவன் நம்ம எப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்கா, நம்ம சரீரத்தில் உள்ள நோயெல்லாம் நீக்கி இருக்கிறா. ஆகையால் நமக்கு ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்றால் தேவனை விட்டு பின்வாங்கி போவதா? யோபு தன் உதட்டளவில் கூட ஒரு பதறி கூட ஒரு வார்த்தை சொல்லலை. அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் இப்பொழுது உங்கள் சரீரத்தில் இருக்கின்ற உங்களுடைய ஒவ்வொரு உயிரினமும், அதை நாம் பார்ப்போம். நீங்கள் உயிரணுவின் பின் உயிரணுவாக வந்து இங்கே மேடையில் வைக்கப்பட்டு உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினருக்கு பிறகு நீங்கள் உண்டாக ஆரம்பித்த ஒரு மிகச்சிறிய மரபணுவாக வருவீர்கள். வெறுங்கண்ணால் அதை காண முடியாது, நீங்கள் அதை பூத கண்ணாடியை கொண்டுதான் காண முடியும். பாருங்கள், உதாரணமாக என் தாய் என்னை பெற்றெடுக்கும் பொழுது அவருடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஒரு அணுவல்ல, கருமுட்டையாக. கவனிங்க, குடிஞ்சு பார்க்காதீங்க, எங்கே பாருங்க, நான் விளக்கிட்டு இருக்கேன். இங்கே நீங்கள் போர்டை பாருங்கள், போர்டை. ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, மாணவர்களை போர்டை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்களும் இங்கே பாருங்கள். புரியுதா? மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிற போல எடுக்க வேண்டியதாக இருக்கு. கவனிங்க, ஒரு தாயின் கர்ப்பப்பையில் ஒரு கருமுட்டை தோன்றுகிறது. ஒரு தகப்பனுடைய அணுவானது, ஜீவனானது கர்ப்பப்பைக்கு சென்று இரண்டும் சேர்ந்து என்ன செய்கிறது, ஒரு சரீரத்தை அங்கே உருவாக்குது. ஆனால் இந்த கர்ப்பப்பையில் இருக்கிற கருமுட்டையும் இந்த ஆணனுடைய ஜீவ அணுவையும் பூத கண்ணாடி இல்லைன்னா பார்க்க முடியாது. அவ்வளவு மிக மிக சிறியதாக இருக்கும், கண்ணால் பார்க்க முடியாது. ஆமென். நம்முடைய கண்களால் காண முடியாத அளவுக்கு அந்த பூத கண்ணாடியாக நுண் கருவிகளை கொண்டுதான் அங்கு நெளிந்து கொண்டிருக்கிற அந்த ஜீவனை நம்ம பார்க்க முடியும். அந்த ஜீவன் லட்சக்கணக்காக தோன்றுகிற முட்டை, லட்சக்கணக்காக தோன்றுகிற அணு, இந்த ரெண்டுல ஒன்றே ஒன்று தான் சேருமா. அதுதான் முன்குறித்தல் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றார். அந்த கருமுட்டையில் முன்குறித்த கருமுட்டையை அது எடுத்துக்கொள்ளும். அந்த அணுவில் முன்குறிக்கப்பட்ட ஒரு அணுவை தெரிந்து கொண்டு அந்த ரெண்டு இணைந்து தான்
நாம் இன்றைக்கு உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமேன். ஆனால் நம்ம கண்களால் அதை பார்க்க முடியாது. ஆமேன். அதே போன்றுதான் கிறிஸ்துக்குள் ஒரு அணுவாக இருந்து இன்றைக்கு நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்மால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் வெறும் ஒரு சிறு மரபணுவை வருவீர்கள். வெறும் கண்ணால் அதை காண முடியாது. நீங்கள் அதை பூத கண்ணாடியை கொண்டு தான் காண முடியும். நான் ஜீவ அணுவை பூத கண்ணாடியால் கண்டிருக்கிறேன். அது ஒரு சிறிய துண்டு துண்டான நூலை போன்று காணப்படுகிறது. வளர ஆரம்பிக்கின்ற முதல் காரியம் என்னவென்றால், அது சரியாக முதுகு தண்டில் ஆரம்பிக்கிறது. பார்த்தீங்களா? ஒரு குழந்தைக்கு முதல்ல என்ன உருவாகுமா? முதுகு தண்டு தான் உருவாகுமா. இது சயின்ஸ், நமக்கு தெரியாது. ஆமென். ஒரு பாடலை பாடுவாங்கல்ல, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. ஆமென். தாய் உருவாகும் முன்னே நம்முடைய கருவை கர்த்தர் பார்க்கிறார். அவ்வளவு கரிசனம் உள்ள தேவன். பிறகு என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டு. அல்லேலூயா. பாருங்க, அது ஒரு சிறு முடிச்சை போன்று இருக்கின்றது. அது ஒரு உயிரணுவின் மேலே சேர ஆரம்பிக்கும் முதல் சிறிய உயிரணு அதுவே ஆகும். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் வந்திருக்கின்ற அந்த ஒரு சிறிய தனி உயிரணுவை நான் எடுத்துக்கொள்வேனானால், ஒரு மிகச்சிறிய ஜீவ அணு, பாருங்கள், ஜீவ அணுவானது ஒரு மிகச்சிறிய உயிரணுக்களிலே சிறிதானது. நல்லது. அதன் பிறகு என்ன? இப்பொழுது நான் உங்களில் ஒவ்வொன்றையும் இந்த சிறிய உயிரணு வரைக்கும் உங்களுக்கு நான் காண்பித்தேன். ஆனால் இன்னுமாக அதை நான் கண்டெடுக்கவில்லை. நான் உங்களுடைய உயிரணுக்களை பரப்பி வைத்திருக்கிறேன். அவ்வளவுதான். நல்லது. பிறகு அடுத்த காரியம், இரத்த அணுக்கள் மற்றும் மாம்ச அணுக்கள், அவைகள் என்னவா இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் வெளியே இங்கே பரப்பி வைத்து விட்டேன். ஆனால் இன்னுமாக உன்னை நான் கண்டிருக்கவில்லை. இப்பொழுது ஒரு ஜீவ அணுவிற்கு நான் வந்திருக்கிறேன். நல்லது. நான் அந்த சிறிய அணுவை எடுக்க போகிறேன். இப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? உங்களுடைய ஜீவன். ஆகவே அந்த ஜீவன் முதலாம் உயிரணுவாகிய ஜீவ அணுவாகிறது. அதுதான் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். பிறகு ஒவ்வொன்றும் அதன் சுபாவத்தை பொறுத்து அமைகிறது. நாய்க்கு பிறகு நாய், பறவைக்கு பிறகு பறவை, மனிதனுக்கு பிறகு மனிதன். உயிரணுக்கள் பெருகி கொண்டே வருகிறது. உயிரணுக்கு மேல் உயிரணு, உயிரணுக்கு மேல் உயிரணு, நீ இருக்கின்ற நிலைக்கு அது வருகிறது. மானிட வர்க்கத்திற்கு உயிரணுக்குதல் பெருகுதல். அப்பொழுது அது அவ்வாறு இருக்க வேண்டும் என்று தேவனால் நிர்ணயிக்கப்பட்டது. பார்த்தீங்களா? இதான் தேவனுடைய சித்தத்தை பாருங்க. என் தாயின் கர்ப்பத்தில் நான் ஒரு கருமுட்டையாக, ஒரு அணுவாக, என் தகப்பனுடைய கர்ப்பத்தில் நான் என்ன செய்தேன்? தகப்பனுக்குள்ளாக நான் ஒரு அணுவாக இருந்தேன். என்னை பார்க்க முடியாது. ஆனால் நான் அது உருவாகி வளர்ந்து ஒரு மனிதனாகி பின்பு என்னிலிருந்து ஒரு சிறிய அணுவாக இருந்த அந்த ஜீவ அணு தான் இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகள். என் பிள்ளைகளுக்குள் இருந்த அந்த ஜீவ அணு இன்னைக்கு பேர பிள்ளைகளை பிறப்பித்திருக்கிறது. அப்படியானால் ஆரம்பம் எங்கே இருந்தோம்? நாம் கிறிஸ்துக்குள் இருந்தோம். நாம் மரிப்பதே இல்லை. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் முடிக்க போகிறோம். நம்முடைய நேரம் நெருங்கிவிட்டது. நான் எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது. ஆனால் இப்பொழுது புற்றுநோயை குறித்தன, அவனை குறித்து சிறிது பேசுவோம். இப்பொழுது தேவன் உங்களுக்கு உங்களுடைய ஜீவனை அளித்தார். இன்று இங்கே நீங்கள் இருக்கின்றீர்கள், இங்கே நான் இருக்கின்றேன் என கூறலாம். இங்கே என் கையின் மீது ஒன்றும் இல்லை. ஆனால் சில காலத்திற்கு பிறகு அங்கே என் கையின் மீது புற்றுநோய் இருக்கலாம். அந்த புற்றுநோயானது எவ்வாறு அங்கே வந்தது? பார்த்தீங்களா? நீ புற்றுநோய் வருகிறது சில பேருக்கு சரீரத்தில். ஆரம்பத்தில் அப்படி இல்லை. ஆரம்பத்தில் தேவன் நம்மை சிருஷ்டிக்கும் சமயத்தில் எந்த புற்றுநோய் இல்லை, எந்த வியாதியும் இல்லை. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது? இந்த பூ எங்கிருந்து வருகிறது? புல்லிலிருந்து. புல் எங்கிருந்து வருகிறது? அதே போன்ற ஒரு கேள்விதான் இதுவும். ஆமென். நல்லது. அந்த புற்றுநோயாது எவ்வாறு அங்கு வந்தது? புற்றுநோய் என்னவென்பதை நாம் காண்போம். இப்பொழுது அவனை நாம் எடுப்போம், சென்று நாம் அவன் எடுப்போம். இப்பொழுது அவனும் ஒரு கூட்ட அணுக்கள் ஆவான். உங்களுக்கு அது தெரியுமா? கட்டி, கண்படல நோய்,
அந்த காரியங்களின் எந்த ஒன்றும் அணுக்களாகும். அவைகளுக்கு எந்த ஒரு உருவமும் கிடையாது. அவைகளில் சில பரவி செல்லும், சில ஒரு பூச்சியை போன்று காணப்படும், மேலும் சில மெல்லிய கோடுகளாக ஒரு சிவப்பு நூல்கள் போன்று இருக்கும். ஆகவே அதன் பிறகு ஒரு பெண்ணின் மார்பகத்தில் வழக்கமாக வருகின்ற ரோஸ் புற்றுநோய் என்ற ஒன்று உள்ளது. அது கேக்குகளை போன்று ஒன்றிற்கு மேல் ஒன்றாக இருக்கிறது. பிறகு அவை பரவிக்கொண்டே செல்லும். பிறகு அவை எங்கு வேண்டுமானாலும் வளரும். பார்த்தீங்களா, அது எங்கு வேண்டுமானாலும் வளரும். வயிற்றின் அடிப்பாகத்தில் கர்ப்பப்பையில் புற்றுநோய் வரும், மார்பக புற்றுநோய் வரும், முதுகுல புற்றுநோய் வரும், அந்த உணவு குழாயில் புற்றுநோய் வரும். அது பரவிக்கொண்டே போகும். அதுதான் சொல்கிறான், புற்றுநோய் ஆரம்ப ஸ்டேஜ் இருந்தால் ஓரளவு அதை கட்டுப்படுத்த முடியும். புற்றுநோய் முற்றிவிட்டால் அது ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம், அது ஒரு பிசாசு, அது மரணத்துக்கு கொண்டு போய் விடுக்கிறது. புற்றுநோய் என்பதை தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு பாருங்க, அது ஒரு வியாதி அல்ல, அது ஒரு பிசாசாக இருக்கிறதுன்னு சொன்னார். சமீபத்தில் நேற்றோ முந்தானாலோ யாரோ புற்றுநோய் வந்து இறந்துட்டாங்கன்னு யாரோ சொன்னாங்க, ஞாபகம் இல்லை. பாருங்க, அது வளரும். சில சமயங்கள் சதை வளர்ச்சிகள் பொருத்தமற்றதாக, நீளமாக, நீள சதுரமாகவும் மற்ற எல்லாவற்றையும் போல உள்ளன. அவைகளுக்கு உருவம் கிடையாது, ஏனெனில் அவைகள் உருவமே இல்லாத இருக்கிற ஒரு ஆவி. பிசாசு என்னவா இருக்கிறான்? உருவமே இல்லாத ஒரு ஆவியா இருக்கிறான். அவன்தான் இந்த கிருமிகளை கொண்டு வருகிறான். ஆகையால் ஒரு ஆவியை பற்றியதாக இருக்கின்றது. ஆனால் அது அணுக்களின் வளர்ச்சியாகும். அந்த ஒரு கூட்ட அணுக்களாகும். கூறப்போனால் சரியாக இப்பொழுது உனக்குள் இருக்கும் ஒரு சதை வளர்ச்சி அல்லது ஒரு புற்றுநோய் உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்களாகும். அது வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும், அது தின்று கொண்டிருக்கும், அது ஒன்னிலிருந்து உன்னுடைய ஜீவனை உறிஞ்சி கொண்டிருக்கும். அது இரத்த ஓட்டத்தை கொண்டிருக்கும், இரத்த ஓட்டத்தை கொண்டு ஜீவித்து கொண்டிருக்கும். கண் சதை வளர்ச்சியான கண் புரைகள், கண்ணில் இருக்கின்ற கோந்தை எடுத்து அதன் மேல் வளர்ந்து பறந்து மூடிக்கொண்டு உன்னுடைய கண்களையே அது மூடிவிடும். அவைகள் சில வந்து ஒரு காலம் காச நோயை போன்று அது ஒரு சிறிய கிருமியாக வரும். அதற்கென்று எந்த ஒரு அளவும் கிடையாது. அந்த சிறிய கிருமியானது ஒரு யானை போன்று வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு தோல் தொலைத்து நோய் உண்டாக்கும் வெப்பமண்டல ஈயை போன்று அது ஆகி கொள்ளும். பாருங்கள், அந்த கிருமிக்கு குறிப்பிட்ட அளவென்று ஒன்றும் கிடையாது, அது அப்படியே பெருசாகிட்டோம். என்னுடைய தாயாருக்கு 1987ஆம் ஆண்டு பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு பிரபல மருத்துவமனையில் வயிற்றுக்கு அடியில் ஆப்ரேஷன் செய்து 1.5 கிலோ கட்டி எடுத்தார்கள். 1.5 கிலோ, ஆமேன், 1.5 கிலோ கட்டி எடுத்தார்கள். அப்பொழுது அதனுடைய பயாஸை எடுத்து ஒரு சிறு பாகத்தை எடுத்து சென்னை அடையாறு புற்றுநோய்க்கு அனுப்பி அங்கே பரிசோதித்து பார்த்த பொழுது அது புற்றுநோய் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. ஆமேன், அல்லேலூயா. அது புற்றுநோய் என்று உறுதிப்படுத்தப்பட்டு அது அவர்களை பலகீனப்படுத்தினது புற்றுநோய். ஆனால் தேவன் ஒரு வழியை வைத்திருக்கார். அது என்ன நோயாக இருந்தாலும் சரி, தேவன் ஒரு சுகமளித்தலை அவர் இயேசு ஏற்கனவே நமக்கு வைத்து விட்டார். ஏன்னா நம்முடைய மீறல்களுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை அவையில் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எப்படிப்பட்ட புற்றுநோயாக இருந்தாலும் தீர்க்கதரிசி சொல்றார், அது புற்றுநோய் என்று மருத்துவம் பெயர் வைக்கிறது. அல்லது கேன்சர், கடகம், நண்டு அதுக்கு புற்றுநோய்னு பெயர் வைக்காங்க. ஆனால் நான் விஞ்ஞான உலகம் அது புற்றுநோய் என்று சொல்கிறது. ஆனால் நாம் கிறிஸ்தவர்களோ அது பிசாசு என்று நான் அழைக்க விரும்புகிறேன். ஆமேன். தீர்க்கதரிசி பேசும்போது அப்படிதான் ஜெபிக்கிறார், பிசாசேவளை விட்டு போ அப்படிங்கிறார். அது அந்த புற்றுநோயை கொண்டு வந்த அந்த கிருமிகள் என்ன செய்து விடுகிறது? மரித்து விடுகிறது. ஆமேன். அப்படித்தான் 1.5 கிலோ கட்டி வெட்டி எடுத்து அது புற்றுநோய் என்று உறுதியாக்கப்பட்டது. ஆனால் தேவனுடைய ஆவியின் ஏவுதலால் நான் மும்பையிலிருந்து நானும் என் மனைவி பிள்ளைகளோடு வந்து நானும் என் மனைவி 3 நாட்கள் தண்ணீர் குடியாமல் ஒன்று சாப்பிடாமல் உபவாசம் இருந்து ஜெபித்த பொழுதே கர்த்தர் அந்த புற்றுநோய் கிருமிகளை அழித்து போட்டு விட்டார்.
மீண்டும் மருத்துவர்கள் நாகர்கோவிலில் உள்ள ஒரு பிரபல மருத்துவர்களிடத்தில் போய் சோதித்து பார்த்த பொழுது முன்பு இருந்த அந்த நிலையினுடைய ரிப்போர்ட்டும் இப்பொழுது எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டும் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. அந்த மருத்துவரே கேட்குறாரு, எங்கேயாவது நீங்கள் சிகிச்சை பெற்றீங்களா? அல்லேலூயா. நிமிர்ந்து பாருங்க, குனியக்கூடாது, குனிஞ்சா எனக்கு பிடிக்காது. அல்லேலூயா. ஏன்னா நாங்கள் பல மணி நேரம் தேவ சமூகத்தை தூக்கம் இல்லாமல் செய்தி எடுத்துகிட்டு வரோம். நீ குனியவே கூடாது, நேராக பிரசங்கப்படத்தை நோக்கி பாருங்க. பவுல் பிரசங்கித்த பொழுது அநேகர் அதை உற்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களிலிருந்து பிசாசு போயிட்டது. நீங்கள் குனிஞ்சு பார்த்தீங்கன்னா பிசாசு போகாது. பவுலை உற்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். பைபிள் சொல்லுது பாருங்க. அவன் பேசிக் கொண்டிருந்து உற்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு போய்விட்டன. பிரசங்கம் பண்ணும்போது குனியவோ கண்ணை மூடவோ கூடாது, நேராக இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கும். பைபிள் அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. உங்க வியாதி பிரசங்கத்தின் போதே போயிடும். ஆமென். பாருங்க, அந்த மருத்துவர்கள் 2 சான்றிதழ்களையும் சேர்த்து வச்சு பார்த்தா என்னால் நம்பவே முடியல. இவ்வளவு ரிப்போர்ட்டு மோசமாக இருக்கிறது. ஆனால் இப்போது எல்லாம் ஆல்ரைட். புற்றுநோய்க்கான எந்த அறிகுறியும் இருப்பதாக இந்த ரிப்போர்ட்டில் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுதுதான் என்னுடைய தாயார் சொன்னாங்க, என்னோட மகனும் மருமகளும் 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். அதன் பிற்பாடு தான் இந்த வித்தியாசம் உண்டானது. அந்த மருத்துவர் ஒரு கிறிஸ்தவ மருத்துவர், ஒரு புராட்டஸ்டன்ட் மருத்துவர். அவர் சொன்னார், நான் கொடுத்த சிகிச்சையினால் அல்ல, இயேசுதான் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்று அவரே சாட்சி கொடுத்தார். நாம நினைக்கிறோம் பிரணாம் மூலமா தான் புற்றுநோய் சுகமாக தான் நடக்க. ஏன் நம்ம மூலமா நடக்காதா? நானும் அப்படிதான் கேட்பேன், ஆண்டவரே விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளம். நான் ஒரு விசுவாசி. பாஸ்டர் மூலமா நடக்கணும், ரெவரண்ட் மூலமா நடக்கணும், டாக்டர் மூலமா நடக்கணும் விஷயம் இல்லை. ஒரு சாதாரண விசுவாசி மூலமா அது நடக்கணும். முரட்டுத்தனமா ஆண்டவர்கிட்ட கேட்பேன், நான் ஒரு விசுவாசி ஆண்டவரே, என்ன விசுவாசியை நீர் மாற்றிட்டீர், என்னை பாவி என்ற ஸ்தானத்திலிருந்து பரிசுத்தமா கொண்டு வந்துட்டீர். அப்படியால் நான் செபித்த அந்த அற்புதம் நடக்கணும். நீங்க விசுவாசிக்கணும். உங்க விசுவாசம் எங்க? அல்லேலூயா. அப்படித்தான் நாங்கள் ஜெபித்தோம். ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த புற்றுநோய் அங்கிருந்து அறிகுறிகள் இல்லை. அதுக்கப்புறம் என்னோட தாயார் 17 ஆண்டுகள் எந்த புற்றுநோய்க்கான அறிகுறியும் இல்லாதபடி உயிர் வாழ்ந்தார்கள். வயது மூப்பின் காரணமாக அவர்கள் பலகீனமடைந்து ஒரு நாள் கீழே விழுந்து விட்டார்கள். அதன் பிற்பாடு அவர்கள் சில காலத்துக்குள்ளாக மரணம் அடைந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் கடைசி வரைக்கும் அவர்கள் மரணம் அடையும் வரைக்கும் புற்றுநோய்க்கான அறிகுறி இல்லை. ஏன் தெரியுமா? தேவன் தம்முடைய வல்லமையினால் புற்றுநோயை உண்டாக்கின கிருமிகளை அழித்து விடுகிறார். நம்முடைய வியாதிகளை உண்டாக்குகிற கிருமிகள் அழிக்கப்பட வேண்டுமானால் அது தேவனுடைய வல்லமை மாத்திரமே முடியும், மனுஷனால முடியாது. ஆனால் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே, ஏன் அதை கேட்கக்கூடாது? ஏன் பயந்து கொண்டு இருக்கிறீர்கள்? என்ன வியாதி, என்ன செய்யாது? ஆமென். அதை ஜெபித்து பார்ப்போம். கர்த்தர் முற்றிலுமான ஒரு சுகத்தை கட்டளையிட முடியும். ஆமென். இன்றைக்கு நாம் இதோடு முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். பாருங்கள், அந்த கிருமிக்கு குறிப்பிட்ட அளவு என்று ஒன்றும் கிடையாது. அவைகளில் சில ஒரு சரீர உருவை எடுத்துக்கொள்ளும், சில எடுத்துக்கொள்ளாது, சில அணுக்களுக்குள் செல்லாது, சில ஒரு ஆவியாக வந்து ஆத்மாவை வேதனைக்கு உட்படுத்தும். நாம் அந்த பகுதியை பார்க்க முயற்சிப்போம். என்னால் கூடுமானால் அந்த ஆத்மா ஆவி எங்கிருந்து வருகிறது என்றும் எப்படி இங்கே சரியாக அதனுள்ளாக அது வருகிறது என்றும் அந்த பகுதியை நாளை மதியம் பார்க்கத்தக்கதாக விட்டு விடுகிறேன். நாளை மதியம் அல்ல, அடுத்த 2வது சனிக்கிழமை பார்க்கும்படி நானும் விட்டு விடுகிறேன். யாவரும் எழுந்திருப்போம். போதும், தீர்க்கதரிசி அதோடு நிறுத்திக்கிட்டார். 49. நாம் யாவரும் எழுந்திருப்போம். பிரியமானவளே, நாம் செபிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கா, ஏதாவது பலகீனம் இருக்கா? விசுவாசிக்கிறீங்களா? அது உங்களை விட்டு போய்விடும். ஏன்னா இது ஒரு சுகமளித்தல் ஆராதனை. இந்த சுகமளித்தல் ஆராதனை சுகமளிப்பவர் இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. சுகமளிப்பவராக இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. புற்றுநோயை கூட நம்முடைய ஊழியத்தில் தேவன் சுகமாக்கி இருக்கிறார். 2 கால்களும் நடக்க முடியாதவங்க இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. செத்து போகணும் டாக்டர் கைவிட்ட குழந்தை இன்னைக்கும் இருக்குது. இதுக்கு எல்லாம் காரணம் என்னுடைய ஜெபம் இல்லை, உங்கள் விசுவாசம்.
உங்கள் விசுவாசமே உங்களை ரட்சித்தது. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா உங்க வியாதி இப்ப காணாம போயிடும். உங்களுக்கு இருக்கிற கட்டி காணாம போயிடும். உங்களுக்கு இருக்கிற பலகீனம் காணாம போயிடும். ஆனா உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். நான் என்னதான் ஜெபித்தாலும் சரி பிரியமானவர்களே, உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குமானால், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியானவள் அந்த பெரும் கூட்டத்துக்கு மத்தியில் இயேசுவை தொட வேண்டும் என்று முயற்சித்தாள். ஆனால் இயேசுவை தொட முடியல. அவருடைய உடையினுடைய ஒரு பாகத்தை மட்டும்தான் தொட்டாள். தேவனுடைய வல்லமை இயேசுவிலிருந்து புறப்பட்டு சென்று அவளை சுகமாக்கிட்டு 12 ஆண்டுகாலமாக அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியாக இருந்தவள் தன்னுடைய இரத்த போக்கின் மூலமாக தன்னுடைய ஆஸ்திகளெல்லாம் அவள் செலவழித்து பார்த்தாள். பல மருத்துவமனைக்கு சென்றார். எந்த மருத்துவர் மூலமாக சுகம் கிடைக்கல. ஆனால் ஒரு சுகமளிப்பவர் நமக்கு இருக்கிறார். எந்த மருத்துவர்கள் சிகிச்சை கொடுத்தோ நீங்க சுகமாகலன்னா கவலையப்படாதங்க, பரம வைத்தியர் இங்கு இருக்கிறார். தீர்க்கதரிசி தன்னுடைய சபையில கர்டி என்று ஒரு சகோதரி பியானோ வாசிக்கும் பொழுது பரம வைத்தியர் இங்கு இப்பொழுது இருக்கிறார் என்று அவள் வாசிப்பாள். அப்பொழுது சுகமளித்தல் ஆராதனை நடக்கும். அப்பொழுது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது சுகமாகிவிடும். அதுக்கு விசுவாசம் தேவை. ஆமேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு ஒரு சுகமளித்தல் ஆராதனையாக இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, நாம் அதற்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, மருத்துவர்கள் கைவிட்டாலும் பரவாயில்ல, அது சுகமாகும். அது என்னுடைய ஜெபத்தினால் அல்ல, உங்கள் விசுவாசத்தை தேவன் காணும் பொழுது அவருடைய வல்லமை உங்களுக்குள் இறங்கி வந்து உங்களை சுகமாக்குகிறார். ஆமேன். நான் உங்களிடத்தில் ஜெபித்து பார்த்து விட்டேன், எனக்கு இதுவரைக்கும் சுகமே கிடைக்கலையே. ஏன்னு கேட்குறீங்கன்னா, அது உங்கள் அவிசுவாசத்தினால் மாத்திரமே. சந்திர ரோகியான பிசாசு பிடித்த ஒருவனை சீசரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களால் அதை துரத்த முடியாமல் போய்விட்டது. ஆனால் இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்தார். இயேசுவை பார்த்தது அலைக்கழித்தது. அப்பொழுது, ஆண்டவரே, இந்த பிசாசானது இவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி கொல்ல பார்க்கிறது. நம்முடைய சீசர்கள் இடத்துல கொண்டு சென்றேன், அவர்களால் அதை துரத்த முடியல. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் நீர் மனதிறங்கி செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்ன சொன்னார்? சத்தமா போச்சுடா, பைபிள் வாசிக்கிறது இல்லையா? நீ விசுவாசிக்க கூடுமானால், அந்த வேத பக்கத்தை எடுத்து வாசிங்க. நீங்க பைபிள் சரியா வாசிக்கலன்னு நினைக்கிறேன். அங்க அழகா சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால். பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். சீக்கிரம் வாசிங்க, அதை வாசிங்க, இதில் போடுங்கள். ஆமேன். கவனிங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால். வேற ஒன்று காரியம் இல்லை. இயேசு சொல்றது வேற, உபாச ஜெபத்தினால் என்று அவர் சொன்னார். ஆனால் இந்த மனிதனிடத்தில் அவர் என்ன சொன்னார் என்பது மிக முக்கியம். ஆமேன். இது சுகமளித்தல் ஆராதனையாக இருக்கிறபடியினால் தான் நாம் அந்த வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சீக்கிரமா வாசிக்கலாம், எடுத்து வாசிங்க. நீ விசுவாசிக்க கூடுமானால். ஆண்டவரே, உம்முடைய சீசல் இடத்துல நாங்கள் கொண்டு போனோம். மார்க்கு 9:28 என்று நினைக்கிறேன். யாராவது வாசிக்கலாம்? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க்கு 9:23 கவனிங்க. இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதை தான் அவர் சொன்னார். நீங்கள் அதை புரியலை. அப்போ ஒரே ஒரு வார்த்தை அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஆமேன். அல்லேலூயா. அப்போஸ்தலரிடத்துல கொண்டு போனா அவங்க சுகமடையலை, சுகமாக்க முடியலை. ஆனால் நீர் ஏதாவிலும், பாருங்கள் அங்கே வசனம் இருக்கு, இவனை கொல்லும்படிக்கு அது அநேகரும் தீயிலும் தண்ணீரில் தள்ளிட்டு நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் கேட்டுக்கொண்டான். இயேசு அவனை நோக்கி கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஆமேன்.
இதைத்தான் நான் இப்போ கேட்க போகிறேன். உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? உங்கள் வியாதி உங்களை விட்டு போய்விடும். உங்கள் பலகீனம் உங்களை விட்டு போய்விடும். உங்கள் நரம்பு தளர்ச்சி உங்களை விட்டு போய்விடும். எதுவாக இருந்தாலும் சுகமளிப்பவராக இயேசு நம்மத்தில் இருக்கிறார். 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார். அது என்னவா இருந்தாலும் சரி பிரியமானவர்களே. ஆமென். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொன்னார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆனால் அந்த பிள்ளையின் தகப்பன் என்ன சொன்னார்? ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். என் அவிசுவாசம் முதலாவது என்னை விட்டு போகட்டும். நம்மிடத்தில் அநேகருக்கு பரிபூர்ண விசுவாசம் இல்லை, அரகுர விசுவாசத்தில் இருக்கிறோம். ஒரு பரிபூர்ண விசுவாசம் இருக்குமானால் ஆண்டவரே என்று என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு அவன் சத்தமிட்டு சொன்னார். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடுகிறதை இயேசு கண்டு அசுத்த ஆவியை பாருங்க, அது என்னது பாருங்க, தீயிலும் தண்ணீரிலும் தள்ளக்கூடிய சந்திர ரோகியான அந்த வியாதி. சந்திர ரோகி என்பது விஞ்ஞானம் வைத்த பெயர். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அசுத்த ஆவியை, அந்த அசுத்த ஆவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாத என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தின் பதில் அநேகரை அப்படி பார்த்திருக்கிறேன். சாசு பிடித்தவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அப்படியே மயக்க நிலையில் விழுந்து கிடப்பார்கள், செத்து போனவர்களை போய் கிடப்பார். பின்பு இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் தண்ணீரை தெளிக்கும் போது அவர்கள் எழுந்து விடுவார்கள். அது நம்முடைய ஊழியத்திலையும் பார்க்குறோம். ஏன்னா இது எல்லாம் செய்கிறது இயேசு கிறிஸ்து தானே தவிர நாம் அல்ல. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர்கள். நாம் ஜெபிப்போமா? ஆமென். அல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஆமென். நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். எல்லாரும் நான் ஜெபிக்கலாம். உங்கள் பலகீனங்கள் மாறிப்போகும், உங்கள் வியாதிகள் மாறிப்போகும். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்லை. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்லை. உன் தழும்புகளால் நான் குணமானேன், என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொன்னார். விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம். உன் வியாதி மறைந்து போய்விடும், உன் பலவீனம் நீங்கி போய்விடும். உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன்.
இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்லை. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நாங்கள் நிர்மூலமாகாத இருக்கிறது கர்த்தருடைய கருத்து. உன் விசுவாசமே உன்னை ரட்சிக்கும். நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். உம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே. உம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதுமில்லை, சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். நன்றி அப்பா, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று கூறினார். நம்முடைய விசுவாசம் சரியாக இருக்குமானால் எப்படிப்பட்ட வியாதிகளையும் இயேசு சுகமாக்குகிறார். பலகீனங்கள் மாறி போவது, அந்த வியாதிகள் நீங்கி போகிறது, பிசாசு உங்களை விட்டு ஓடி போகிறது. தேவனுடைய வல்லமையானது இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறது. தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆம், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஓ, உங்களுடைய அவிசுவாசம் நீங்கி மடிக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். கர்த்தாவே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சீசர்கள் சொன்னது போல ஒரு பரிபூர்ண விசுவாசத்தை இன்றைக்கு படவாட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பரிபூர்ண விசுவாசம் இருக்குமானால் இயேசுவே உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவே உம்முடைய தழும்புகளால் சுகமானேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உம்முடைய பரிபூர்ண வல்லமையினாலே உங்களை சுகப்படுத்தி விடுகிறார். உங்களை சுகப்படுத்தி விட்டார். ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள், என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே அவர் செய்து முடித்து விட்டார். நிச்சயமாக நம்முடைய சரீரத்தில் பலகீனம் இருக்க முடியாது, வியாதி இருக்க முடியாது, பிசாசு கிரியை செய்ய முடியாது. ஏற்கனவே அவர் சுகப்படுத்தி விட்டார், ஏற்கனவே சுகப்படுத்தி விட்டார். அவரை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை அப்படியே விசுவாசிக்க வேண்டும், அவரை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தால் பலகீனங்கள் நீங்கி போகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராக இயேசுவே, இந்த சபை மக்களுக்காக மாத்திரமல்ல, இந்த நேரத்தில் இந்த நேரடி ஒளிபரப்பில் நிலைத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக, இந்த செய்தியை கேட்க போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர். என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லிவிட்டீர். ஓ
கர்த்தாவே, நீர் சிலுவையில் மரிக்கும் வேளையிலே உம்முடைய தழும்புகளால் எங்கள் சுகமாக்கி விட்டீர். விசுவாசத்தோடு நாங்கள் இதை பெற்றுக்கொள்ளும்படி, எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். இப்படி சுகமளிக்கும் வல்லமையானது ஒவ்வொரு பிள்ளைகள் மீது பாய்ந்து செல்லட்டும். இப்படி சுகமளிக்கும் வல்லமையானது பாய்ந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய சரீரத்திலும் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும். பலகீனங்கள் நீங்கி போவதாக, வியாதிகள் விலகி போவதாக, பிசாசின் கிரியைகள் விலகி போவதாக. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய சோர்வுகள் நீங்கி போவதாக, பலவீனங்கள் நீங்கி போவதாக. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கு என்று சொன்னீரே. பலகீனங்கள் நீங்கி போகட்டும். எங்கள் மகத்திலே ஒரு பலகீனர் கூட இருக்கக்கூடாது, ஒரு வியாதிஸ்தர் கூட இருக்கக்கூடாது. இப்படி சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும். உம்முடைய வீட்டில் வல்லமை பாய்ந்து செல்லட்டும். மரணத்தை ஜெயித்த வல்லமை பாய்ந்து செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே ஒவ்வொருவரையும் சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த சபையில் கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் மாத்திரமல்ல, நேரடி ஒளிபரப்பில் நிலைத்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகப்படுத்தும். இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆம் கர்த்தாவே, நீர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராய் இருக்கிறபடினால் உடைய வல்லமை மாறாது. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னீரே. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை அப்போஸ்தலர் காலத்தோடு முடிந்து போய்விடவில்லை, இன்றைக்கும் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். உம்முடைய வல்லமையானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கனமகிமை யாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவர் என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி என்னுடைய நோய்கள் எல்லாம் சுகமாக்கி இம்மட்டும் காத்து கொண்ட தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமோ சந்தோஷமோ சமாதானமோ சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.